ஸ்டார்டிங்கில் நம்மளோட ஹீரோயின் லீ அங்கே வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டு உனக்கு பர்த்டே சர்ப்ரைஸ்க்காக நான் ஏற்பாடு பண்ணியிருக்கேன், நீ ஐஸை மட்டும் ஓப்பன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளை அங்கே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்கான். நம்மளோட ஹீரோயினோட நேம் வந்து ஜி. அங்கே அதெல்லாமே பார்த்தது அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அவன் ரொம்ப சூப்பராக அங்கே வந்துட்டு ரெடி பண்ணியிருக்கான். அவளை ஹக் பண்ணிவிட்டு அவன் வந்துட்டு நான் உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். உனக்கு என்ன இதெல்லாம் பிடிச்சிருக்கான்னு சொன்னதும் ஆமாம் ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்றத சொன்னதுமே என் கூட வான் சைட்டு அவன் எங்கள் மாடி கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயின் என்னோட ஃபேமிலியில் வந்துட்டு என்னோட பேரண்ட்ஸ் இறந்த பிறகு எனக்கு யாருமே இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தது இல்லை, நான் வந்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கேன். அவங்க இதெல்லாம் மேலேருந்து பார்த்துட்டு ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொன்னதும் நீ அவ்வளோ தூரத்துக்கு அவங்கள மிஸ் பண்ணிட்டு இருந்தேன், நான் நீவே பேசாமல் அவங்ககிட்ட போகலாமேன்னு சொன்னதும் நீ என்ன சொல்லிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவன் கத்தியை வச்சு குத்திடுறான். நீ எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதுமே நான் என்ன உன்னை லவ்வாக பண்ணிட்டு இருந்தேன், நான் வந்துட்டு இந்த கு ஃபேமிலியில் இருக்க எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே எனக்கு சொந்தமாகணும்னு நினச்சி தான் உன் கூட பழகினேன். ஆனால் வந்துட்டு இப்போ எல்லாமே கிடைச்சிருச்சுன்றப்ப உன்னை வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும் அங்கிள் கு வந்து உன்னை சும்மா விடுவார் நினைக்கிறியான்னு கேட்டதுமே அந்தால் நினைச்சாலும் எதுவும் பண்ண முடியாது, இப்போ எல்லாமே எனக்கு தான் சொந்தம்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் திரும்ப கத்தி வச்சு குத்துறான். நம்ம ஹீரோயினை தேடிட்டு ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துட்டு இருக்கான். இதுக்கப்புறம் உன் பிரோஜனம் வந்துட்டு யாருக்குமே தேவை கிடையாது, ஸோ நீ இதுக்கப்புறம் வந்துட்டு உயிரோட இருந்து என்ன பண்ண போகிற, போய் சேரு அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கே மாடியிலேருந்து அவங்க பிடிச்சி தள்ளி விட்றான். நம்ம ஹீரோ அவங்க வந்து தேடி வந்துட்டு இருக்கும்போது பின்னாடி யாரோ வந்துட்டு விழுகிற மாதிரி சவுண்டு கேட்குது. அவன் ரொம்ப ஷாக் ஆகிட்டு யாருன்னு போய் பார்த்தா நம்ம ஹீரோயின் அந்த ஸ்பாட் அவுட் ஆகியிருக்கா. அதை பார்த்துட்டு அவனுக்கு அங்கே மனசே உடஞ்சி போயிடுது. அப்போ நம்ம ஹீரோயினோட பாடியிலேருந்து அந்த சோல் வந்துட்டு வெளியே வந்துடுது. நம்ம ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிடுது. இப்போ தான் அவன் வந்து குத்துனா அப்புறம் எப்படி நம்ம உயிரோடு இருக்கோன்னு சொல்லிட்டு அங்கே பார்த்துட்ருக்கா. நம்ம ஹீரோ இந்த பக்கம் அவளோட டெட் பாடியை பிடிச்சிட்டு கத்திட்டு அழுகும்போது தான் அவளுக்கு புரியுது அங்கிள் அப்படின்ற சொல்லிட்டு போனால் பாடிக்குள்ளே போக முடியல. ஸோ புரிஞ்சுக்குது நம்ம செத்து போயிட்டோன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ தயவு செஞ்சு எந்திரிச்சிரு, நான் வந்துட்டு லேட்டாக வந்துட்டு உன்னை காப்பாற்ற முடியாமல் போயிடுச்சேன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப அங்கே கதறிட்டு இருக்கான். அவன் அழுகிறதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோயினுக்கு அங்கே மனசே தாங்க முடியல. நம்மளோட அங்கிளை நம்ம எவ்வளோ நாள் வந்துட்டு எவ்வளோ கெட்டவனா நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு நம்மளை லவ் பண்ணிட்டு இருக்காரான்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்கா. அங்கே பாடி அவன் அங்கே உள்ளே தூக்கிட்டு போயிட்டு இருந்தா. நம்ம ஹீரோயினுமே அங்கே பின்னாடியே வந்துட்டுருக்கா. அங்கே பார்த்தா அந்த லீ அவங்க எல்லாருமே பிடிச்சி வச்சிருக்காங்க. மரியாதை நீ என்ன விட்டு அப்படின்ற செட் அவங்க வந்துட்டு கேட்கும்போது நீ இப்போ பண்ணதுக்கு கண்டிப்பாக உனக்கு பனிஷ்மெண்ட் தான் சொன்னதுமே தயவு செஞ்சு என்னை விட்டு என்னை வந்துட்டு நீ இப்படிலாம் எதுவும் பண்ணிடாதன்னு செட் அவன் சாரி கேட்டதும் நீ பண்ண பாவத்துக்கு உனக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்க வேணாமான்னு சொல்லிட்டு அவனை அவன் வந்து ஷூட் பண்ணி இங்கே கொலையுமே பண்ணிடுறான். அதெல்லாமே பார்த்துட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிடுறா. இந்த லெவலுக்கு நம்மளை லவ் பண்ணிட்டு இருக்காரான்னு சொல்லிட்டு அப்போ அங்கே நம்ம ஹீரோயினோட பாடியை அவன் தூக்கிட்டு இதுக்கப்புறம் நான் வந்துட்டு உயிரோட இந்த உலகத்தில் என்ன பண்ண போகிறேன், உனக்காக தான் நான் வாழ்ந்தேன், இப்போ வந்துட்டு நீயே இல்லையேன்னு சொல்லிட்டு அங்கே மேலே இருந்த என் பாட்டு அங்கே சூசைட் பண்ணியுமே இறந்து போயிடுறான். நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாமே பார்த்துட்டு எங்கள் மனசு கஷ்டமாயிட்டு என்னோட லைஃப்பில் திரும்ப வந்துட்டு ஒரு வாழ்க்கை கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பாக இவர் என் மேலே எவ்வளோ லவ் வச்சிருக்காரோ அதே லெவலுக்கு லவ்வை நானுமே இவருக்கு கொடுப்பேன் அப்படின்றத சொல்லிட்டு அந்த பாடியுமே அப்படியே அங்கே மறைஞ்சு போயிடுது. நிகழ்ச்சி காமிக்கிறாங்க. நம்ம ஹீரோயினுக்கு திரும்ப ரீபர்ன் ஆயிருக்கா. அப்போ நம்ம ஹீரோயின் என்ன நம்ம திரும்ப இங்கே வந்திருக்கவேன்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிட்டு அந்த லீட் இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு சொன்னதும் அந்த கம்பெனியில் தான் இருக்கோம், நம்ம இப்போ அந்த ஃபைல்ஸ் எல்லாத்துமே திருடிட்டு போனாதான் நம்மளுக்கு வந்துட்டு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத அவன் சொல்கிறான். இப்போ ஹீரோயினுக்கு அவன் எப்படி வந்துட்டு கொலை பண்ணான்ற விஷயம்லாம் ஞாபகம் வந்துட்டு இந்த டைம் வந்துட்டு நீ பண்ண பாவங்களுக்கு உனக்கு கரெக்டான பனிஷ்மெண்ட் கிடைக்கும், நான் உன்னை சும்மா மட்டும் விட மாட்டேன் அப்படின்றத சொல்லிட்டு யோசிக்கிறா. நீ வந்துட்டு உன்னோட அங்கிளை பற்றி நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கா, அந்த ஆள் வந்துட்டு ரொம்பவே மோசமானவன், ஸோ நான் சொல்கிறத கேட்டு நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு அவன் இங்கே கூட்டிகிட்டு போகிறான். நம்ம ஹீரோயினுமே இவனை நான் இன்னைக்கு கொல்லா மட்டும் விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க வந்துட்டு கொலை பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிட்டு இருக்கா. அப்போங்க நம்ம ஹீரோங்க செக்ரட்டரி எல்லாருமே வந்துடுறாங்க. நம்ம ஹீரோயினை பார்த்ததுமே அங்கே அவனுக்கு ஷாக் ஆகிட்டு நீ இவ்வளோ தூரத்துக்கு கேவலமாக போவேன் நான் நினச்சி கூட பார்க்கல, இவனுக்கு கூட வந்துட்டு உடனே இருந்துட்டு நம்ம குடும்பத்துக்கே நீ துரோகம் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு கோவப்படுறான். நம்ம ஹீரோயினுக்கு அவனை பார்த்ததும் போன ஜென்மத்தில் அவன் எப்படி ஹக் பண்ணிட்டு அழுதான்ற மட்டும்தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. அப்போங்க நம்ம ஹீரோயின் எதுவுமே பேசாமல் இருக்கா. அப்போ அந்த செக்ரட்டரி இவ்வளோ மேலே வந்துட்டு இவ்வளோ நம்பிக்கை வைக்க தேவையே கிடையாது, இவன் அந்த நம்பிக்கையெல்லாம் வந்து தகுதி இல்லாதவ அப்படின்றத சொல்லிட்டு நல்லா அவ வேற ஏற்றி விட்டுச்சுக்கா நம்ம ஹீரோயின். ஆனால் அதுக்கு எதுவுமே பேச மாட்டா. நம்ம ஹீரோ நீ வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு சீப்பாக போவையா, குடும்பத்தை வந்துட்டு பழி வாங்கணுன்ற லெவலுக்கு அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவியான்னு சொல்லிட்டு அங்கே கேட்டுட்ருக்கான். ஆனால் ஹீரோயினுக்கு வந்துட்டு எதுவுமே பேச முடியல. அவன் வந்து அந்த பண்ண அந்த விஷயங்கள் மட்டும்தான் ஞாபகம் வந்துட்டுருக்கு. டக்குன்னு அவள் பாட்டு அங்கே நம்ம ஹீரோ பிடிச்சி அங்கே வந்துட்டு கிஸ் பண்ணதுமே அங்கே ஹீரோக்கே அதை பார்த்துட்டு ஷாக் ஆகிடுது. அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அவளை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு நீ அவனுக்கு வந்துட்டு காரியம் சாதிக்கணுன்றதுக்காக இவ்வளோ தூரத்துக்கு கீழ்த்தரமாக போயிட்டியான்னு சொல்லிட்டு அவனுக்கு நம்பிக்கை வராமல் அங்கே கோவப்பட்டு
போட்டு கத்த ஆரம்பிச்சிடுறான். அங்கிள் நீங்கள் ப்ளீஸ் நம்புங்க, நான் வந்துட்டு உங்களுக்கு எப்பயுமே துரோகம் பண்ண மாட்டேன்னு சொன்னதும் அப்போ அந்த லீ, நீ என்ன வந்துட்டு புதுசாக அவனுக்காக வந்து பேசிட்டு இருக்க, நீ நினைக்கிற மாதிரி அவன் நல்ல மனுஷன் கிடையாது அப்படின்ட்டு சொன்னதும் நம்ம ஹீரோயின் பெருசாக எடுக்காம, அங்கிள் நீங்கள் நம்புங்க, நான் வந்துட்டு உங்களை வந்துட்டு ரொம்பவே மரியாதை வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த செக்ரட்டரியுமே நல்லா ஏற்றி விடுறான். அப்போ அங்கே வந்துட்டு நம்ம லீயை பிடிச்சி அங்கே அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. பேபி நீ என்ன லவ் பண்ணிட்டு இருக்கல, என்னை வந்துட்டு விட சொல்லுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் அங்கே கண்டுக்காம இருக்கவுமே இவளோட லட்சணத்தை பார்த்தீங்களா தெரியுதுன்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரிக்கு நம்ம ஹீரோ மேலே ஒரு கண்ணு போல அவ வேற நல்லா ஏற்றி விட்டுட்டே இருக்கான். எப்பயுமே நம்ம ஹீரோயினுக்கு எதிராக வந்துட்டு அங்கே வந்துட்டு அவன்கிட்டையுமே இழுத்து விடுறாங்க. நம்ம ஹீரோயின்ட்டையுமே அவன் வந்து கெட்டவன்ற மாதிரியே சொல்லி இவ்வளோ நாள் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணியிருந்திருக்காங்க. ஸோ நம்ம ஹீரோயின் அந்த லீயை பார்த்து இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு எந்த தொடர்புமே கிடையாது, இவனை வந்து அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போங்க அப்படின்றத அவ சொல்லிடுறா. யாருமே நம்ம ஹீரோக்கு வந்துட்டு நம்பிக்கையே இல்லை. அவன் அங்கேருந்து போகும்போது ப்ளீஸ் அங்கிள் இப்படிலாம் நீங்கள் என்னை விட்டுட்டு போகாதீங்க, நான் உண்மையிலேயே உங்களை ரொம்ப லைக் பண்ணிட்டு இருக்கேன், நான் தெரியாமல் தப்பு பண்ணிட்டேன், நான் வந்துட்டு எல்லாத்தையுமே வந்துட்டு மறந்து உங்கள் கூட சேர்ந்துருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொன்னதும் நீ இன்னமே போய் பேசிகிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். ஆனால் ஹீரோயினுக்கு அவன் எப்படி வந்துட்டு அழுதான்றது மட்டும் ஞாபகம் வந்துட்டே இருக்குது. இல்லை அங்கிள் நீங்கள் வந்து புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒரு சான்ஸ் கொடுத்தா தானே நான் எப்படிப்பட்டவன்னு உங்களுக்கு தெரியும் அப்படின்றத சொல்லிட்டு சாரி கேட்டுட்டு ஒரு சான்ஸ் கொடுக்க சொல்லிட்டுருக்கா. ஹீரோக்குமே மனசு மெல்ட் ஆகுது. பட் இருந்தாலும் அவள் எப்பயுமே இந்த மாதிரி துரோகம் பண்ணுவா போல. ஸோ வந்துட்டு அவனுக்கு நம்பிக்கை வர மாட்டேது. அவளை பிடிச்சவங்க அவன் ஃபோர்ஸ் பண்ணி கிஸ் பண்ணிட்டு நீ இதை எதிர்பார்த்தேன்னா ஓகே இது நடந்துருச்சுல, இதுக்கப்புறம் நீ வந்துட்டு என்னை ஏமாத்தணும்னு மட்டும் நினைக்காத, உன் மேலே எனக்கு எப்பயும் நம்பிக்கை வராது அப்படின்ற சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போனதுமே ஹீரோயின் இந்த டைம் வந்துட்டு நான் அப்படி எந்த தப்புமே பண்ண மாட்டேன், எப்பயுமே உங்களை வந்துட்டு நான் நீங்கள் வந்து எதிர்பார்த்த லவ் உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் நான் கொடுப்பேன்னு சொல்லிட்டு இருக்கா. நெக்ஸ்ட் மார்னிங் அவன் எந்திரிச்சிட்டு அங்கே ஃபோனை தான் செக் பண்ணிட்டு இருக்கா. அந்த லீ வந்துட்டு அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போனாங்கல்ல, அவன் வந்து எத்தனை வருஷம் ஜெயில் தண்டனை கிடைத்திருக்குன்னு சொல்லிட்டு அவள் செக் பண்ணா. அப்படி எந்த நியூஸுமே வரவே இல்லை. அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிருது. என்ன நடந்துட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவங்க நம்ம ஹீரோட அசிஸ்டண்ட்டை மீட் பண்ணி அவனை அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போனீங்களே என்னாச்சு அப்படின்ற சொல்லி கேட்டதுமே இல்லை அவர் வந்துட்டு வெளியே விட்டாச்சு அப்படின்ற சொன்னதும் ஹீரோயினுக்கு அவ்வளோதான் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது. இருந்தாங்க இந்த பொக்கேன்னு சொல்லி கொடுத்ததுமே ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அதை தூக்கி எரிய போகிறப்ப கோ வந்துட்டு உங்களுக்கு பொக்கே வந்து கொடுத்துருக்காரு, உங்களுக்கு பிடிக்கலன்றதுக்காக இப்படிலாம் பண்ணலாமான்னு சொன்னதும் அதை பார்த்துட்டு அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகி போயிருது. ஏன்னா கோ கொடுத்துருக்காரு, ஆனால் எப்பயுமே இந்த ஃப்ராட் வந்துட்டு நான் தானே கொடுத்தேன்னு சொல்லிட்டு நம்மளை இத்தனை நாளாக ஏமாத்திட்டு இருந்தான்னு சொல்லிட்டு அது வேற அவளுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவன் எத்தனை பொய் தான் சொல்லுவான் அப்படின்ற சொல்லிட்டு அவளுக்கு அவ்வளோ ஒரு கடுப்பாக ஆரம்பிச்சிருது. அவன் அவளுக்கு மெசேஜ் பண்ணுறான், பேபி நீ என்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும், நீ உன்னோட அங்கிள்கிட்ட இருந்து என்னை காப்பாற்றுறதுக்காக தானே இந்த மாதிரி போய் சொன்னேன், ஸோ இன்னைக்கு வந்து நைட்டு 11 மணிக்கு என்னை மீட் பண்ண வாங்கன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோ இனிமேல் சொன்னபடியே அவனை போய் மீட் பண்ணிடுறா. எனக்கு நல்லாவே தெரியும் என்னை வந்துட்டு நீ காப்பாற்றுறதுக்காக தான் இப்படி பண்ணேன்னு சொன்னதும் நல்ல வேளை நீ புரிஞ்சுக்கிட்டேல, நீ ஏதோ என்னை தப்பாக புரிஞ்சுக்கோ என்னமோன்னு நினச்சேன்றத அவள் சொல்கிறா. நான் வந்துட்டு உனக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன்னு சொன்னதுமே சரி ஓகே இன்னைக்கு நைட்டு நம்ம திரும்ப அங்கே போய் எல்லாத்தையுமே வந்துட்டு திருடிட்டு வந்துடலான்னு சொன்னதும் அவளும் ஓகேன்னு சொல்கிறான். அவனோட மைண்ட் உன்னை எப்படி கவர் பண்றதுன்னு எனக்கு என்ன தெரியாதா, எல்லாம் கிடைக்கட்டும் அதுக்கப்புறம் நான் உன்னை போட்டு தள்ளுறேன்னு சொல்லிட்டு அவையே வச்சுருக்கான். அப்போ அந்த செக்ரட்டரி அவங்க இருக்க போட்டோவை எடுத்துட்டு உன்னை நான் எப்பயுமே அவர் பக்கத்தில் நெருங்க விட மாட்டேன், இன்னைக்கு பாரு உன் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப ஹாப்பியாகிட்டு இருக்கா. ஹீரோயின் வந்துட்டு இப்படி வந்து பேசின விஷயங்கள் ஹக் பண்ணிக்கிட்டது இந்த விஷயத்தில் யோசிச்சு பார்த்துட்டு இவரை மேலே நம்பிக்கை வைக்கலாமா இல்லையான்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே யோசனையாக வந்துட்டுருக்கு. அப்போ அந்த செக்ரட்டரி அங்கே வந்து நீங்கள் ரொம்ப யோசிக்காதீங்க இங்கே பாருங்க அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஃபோட்டோவை காமிக்கிறா. பார்த்ததுமே அவனுக்கு அவ்வளோதான் டென்ஷன் ஆகி போயிருது. இவ எப்பயுமே திருந்த மாட்டான், இன்னைக்கு இவ்வளோ ஒரு வழி பண்ணணும்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவமாயிட்டு போயிட்டுருக்கான். பிறகு இங்கே ஆஃபீஸில் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினும் அவனுமே சேர்ந்து அங்கே வந்துட்டு இன்னைக்கு போய் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துகிட்டு வந்துடலாம், நீங்கவே வெயிட் பண்ணுன்னு சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஏன் என் மேலே உங்களுக்கு என்ன நம்பிக்கை இல்லையா, எங்கேயுமே விட்டுட்டு போறீங்க, நானுமே உங்க கூட வரேன்னு சொன்னதும் அதெல்லாம் வேணாம் வந்தா 2 பேருமே சேர்ந்து மாட்ட வேண்டியதா இருக்கும், ஸோ நீங்க வெயிட் பண்ணி எல்லாத்தையும் சமாளிச்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் அங்கேருந்து போகும்போது ஹீரோயின் பார்த்தா அவனை ஒரே கிக்கா ஏற்றி அங்கே ஒரு ரூம்குள்ள தள்ளி விட்டுறா. அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது. என்னன்னு பார்த்தா அங்கே வந்துட்டு மீடியாஸ் எல்லாம் ஹீரோயின் ஆல்ரெடி கூப்பிட்டு வச்சிருக்கா போல. அவங்க எல்லாருமே நீங்க இவ்வளோ பெரிய குடும்பத்தை சேர்ந்தவராக இருந்துட்டு இப்படி எதிர்த்த கம்பெனியில் வந்து திருட்டு வேலை பண்றீங்களே இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு நிறைய கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவனுக்கு எதுவுமே புரிய மாட்டுது என்ன நடந்துட்டு இருக்குன்னு. நம்ம ஹீரோயின் பார்த்தா அங்கே ட்ரெஸ் எல்லாம் வந்துட்டு மாத்திட்டு உடனே அங்கே உள்ள வந்துட்டு இவ்வளோ தூரத்துக்கு இவன் வந்துட்டு சீப்பாக நடப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற சொன்னதும் பேபி நீ என்ன பேசிட்டு இருக்க இதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு அவன் வந்துட்டு அங்கே கேட்டதுமே நம்ம ஹீரோயின் நீ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்க, உனக்கு வந்துட்டு சரியான வந்து தண்டனை கிடைக்க வேணாமா பண்ண பாவங்களுக்கு அப்படின்றத அவ சொல்றா. அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகுது, என்னடா அவ்வளோ தூரத்துக்கு நம்பிக்கை வச்சிருந்தவ திடீர்னு என்ன இப்படி மாறி போயிட்டான்னு சொல்லிட்டு இவனை மாதிரி ஆளெல்லாம் நீங்க என்ன பண்ணலாம்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கே வந்து மீடியாஸ் கிட்ட கேட்டதுமே மீடியாஸ் அவனை அங்கே சுற்றி வளைச்சு அங்கே பயங்கரமாக கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க.
ஹீரோயின் வெளியே வரும்போது அங்கே நம்ம ஹீரோ வரதை பார்த்துட்டு அவள் ஓடி போய் ஹக் பண்ணிட்டு அவன் அங்கிள் வந்துட்டு திருடலான்னு ஐடியா பண்ணான். பார்த்தீங்களா, நான் மீடியாலாம் கூப்பிட்டு அவளை அசிங்கப்படுத்திட்டேன்னு சொன்னதுமே அந்த செக்ரட்டரிக்கு அதெல்லாம் போய் பார்த்துட்டு டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. இவே எப்படி இவ்வளோ தூரத்துக்கு மாறினான்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுச்சேக்கா. அப்போ அங்கே வந்துட்டு சரி அவனை அடித்து வெளியே இழுத்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லும்போது அப்போ அங்கே ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. பார்த்தீங்களா நான் என்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே அசிஸ்டண்ட்டை சொன்னதும் அவருமே சிரிச்சிட்டு இருக்காரு. அவனை பார்த்தா நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது. அடி வெளுத்து விட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போகிறாங்க. ஏன் அவனுக்கு நம்ம இவன் மேலே வந்துட்டு நம்பிக்கையே இல்லையே, ஆனால் வந்துட்டு அவனை மேரேஜ் பண்ணுறதை பற்றி இவ யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்றத சொன்னதும் ஹீரோக்கு திரும்பவுமே அங்கே வந்து ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு. நீ என்ன திரும்ப வந்துட்டு அவனை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கலான்னு நீ பார்த்துட்டு இருக்கேன்னு சொன்னதும் அங்கிள் நீங்கள் வந்துட்டு எதுக்கு மற்றவங்க பேச்செல்லாம் கேட்குறீங்கன்னு அவ சொல்கிறா. அங்கே நம்ம ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்போ அங்கே அந்த அசிஸ்டண்ட்டுமே வந்துட்டு தேவையில்லாமல் அந்தால் வேற ஊடலை பேசிகிட்டே இருக்காரு. ஹீரோக்கு ஹீரோயின் மேலே இன்னுமே முழுசாக நம்பிக்கை வர மாட்டுது. இவங்கெல்லாம் மாற்றி மாற்றி இப்படியே பேசிகிட்டு இருக்கோமே. ஹீரோயின் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கிள் இவங்களெல்லாம் தயவு செஞ்சு பேசாமல் இருக்க சொல்லுங்கள், இவங்க பேச்செல்லாம் கேட்டுட்டு என் காதெல்லாம் ரொம்ப பெயினாக இருக்குது அப்படின்றத அவ சொல்கிறா. அதை மட்டும்தான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு இவங்களெல்லாம் பேசாமல் இங்கேருந்து போக சொல்லுங்கன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ நீங்கள் கிளம்புங்க அப்படின்றத சொல்லிடுறான். அந்த செக்ரட்டரிக்கு நம்ம ஹீரோ மேலே லவ் ஸோ வந்துட்டு எப்படியாச்சும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு அவள் ஐடியா பண்ணிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு இருக்கா. அவங்க நடக்கும்போது அவள் காலில் அடிபட்டுருது. என்னாச்சின்னு கேட்டதுமே என்னால் நடக்கவே முடியாது, ப்ளீஸ் நீங்கள் என்னை தூக்கிட்டு போங்க அப்படின்றத சொன்னதும் அவனுமே ஹாப்பி ஆகிட்டு தூக்குறான். அப்போ ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அவன் கணத்தில் போய் கிஸ் கொடுத்ததுமே ஹீரோக்கு அங்கே ரொம்பவே வந்து நல்லா தான் இருக்குது இந்த ஃபீலிங்ஸ். பட் வந்துட்டு ரொம்ப நம்ப முடியாமல் இருக்குது. எப்படி ஒரு பொண்ணு இவ்வளோ தூரத்துக்கு உடனே சேஞ்ச் ஆவான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. இங்கே வீட்டில் வந்துட்டு அவனுக்கு முகத்தில் காயத்துக்கு மருந்தெல்லாம் போட்டுட்ருக்காங்க. அப்போ அவங்கள வந்து மீட் பண்ணுறதுக்காக அந்த செக்ரட்டரி வந்திருக்காங்க அப்படின்றத சொன்னதும் நீங்கள் வந்துட்டு அவங்கள வர சொல்லுங்க அப்படின்றத சொல்கிறான். அப்போ அந்த செக்ரட்டரி அங்கே வந்துட்டு எனக்கு என்னமோ புதுசாக தோணிட்டு இருக்கே இதெல்லாமே. அவள் என்ன இவ்வளோ தூரத்துக்கு ஒன்றை விட்டுட்டு அங்கே வந்துட்டு இருக்கா, என் பக்கத்தில் ரொம்ப க்ளோஸ் ஆகுறா, இதெல்லாம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்படின்றத சொன்னதும் எனக்குமே வந்துட்டு கடுப்பாக தான் ஆகிட்டு இருக்கு. ஆனால் வந்துட்டு நான் மேலே எந்த ஒரு லவ்வுமே வைக்க கிடையாது, நான் அவளை வந்து என்னோட தேவைக்காக தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீ வந்துட்டு கவலையெல்லாம் படாத, நான் ஒரு ஐடியா வச்சிருக்கேன், பேசாமல் நம்ம 2 பேருமே அவங்க கூட வந்து நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அவங்க விட்டுட்டு போக முடியாது, நம்மள தான் நான் மேரேஜ் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு அவன் வந்து ட்ரிங்க்ஸில் ட்ரக்கை கலந்து கொடுக்க சொல்லிடுறான். அப்போ அங்கே நம்ம ஹீரோயினுக்காக அங்கே காஃபி கொண்டுட்டு போகும்போது நீங்கள் கொடுங்க நான் கொடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அதில் வந்து அவள் ட்ரக்கை கலந்து நம்ம ஹீரோயினுக்கு கொண்டு போய் கொடுத்துட்டு இதில் சுகர் தான் போட்டிருக்கேன், வேற ஒன்றும் கிடையாது, பயந்துட்டு குடிக்காமல் இருக்காத, குடிச்சுக்கோ அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயினுமே அதை நம்பிட்டு ஒப்பாட்டு அங்கே எடுத்து குடிச்சதுமே கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவளுக்கு அங்கே தலையெல்லாம் வந்துட்டு சுத்த ஆரம்பிச்சிருது. அப்போ அங்கே அவள் வந்துட்டு ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க. அவனுக்கு கால் பண்ணிட்டு வேலை கச்சிதமாக முடிஞ்சிருச்சு, இப்போ நீ வந்துட்டு என்ன பண்ணணுமோ அதை பண்ணிக்கோ அப்படின்றத அவள் சொல்கிறா. ரொம்ப ஹாப்பியாகிட்டு ரெடியாகி வந்துட்டு நீ என்ன நினச்சிட்டு இருக்கா, அவளை ஈஸியாக என்கிட்ட எஸ்கேப் ஆவியா, இதுக்கப்புறம் நீ எனக்கு மட்டும் தான் சொந்தம்னு சொல்லிட்டு இருக்கான். அங்கே கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அங்கே பார்த்தா நம்ம ஹீரோக்கு அந்த ட்ரக்கை கொடுத்து அந்த காஃபியை குடிச்சதுமே அவனுக்குமே அங்கே ஒரு மாதிரி ஹார்ட்னஸாக ஃபீல் ஆக ஆரம்பிச்சிருது. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் வெளியே வரும்போது அங்கே பார்த்தா எல்லாருமே வெளியே நின்று ஒரு மாதிரியை சிரிச்சிட்டு பேசவுமே அசிஸ்டண்ட்டை என்னாச்சுன்னு சொல்லி கேட்டதுமே இப்படி லீயும் அவங்களுமே உள்ளே இருக்காங்க பாஸ் அப்படின்றத சொன்னதும் அப்படிலாம் ஒன்றும் இருக்காதுன்னு சொன்னதுமே இல்லை பாஸ் அவங்க 2 பேரும் தான் ஒன்றா இருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கே கதவை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணுறான். பட் ஆனால் கதவு திறக்க மாட்டேதுன்னு சொன்னதும் அவன் உடைக்க ட்ரை பண்ணதும் பாஸ் நீங்கள் வாட்டுக்கு பேசாமல் இருங்க, ஏதாச்சும் அசிங்கமாயிராமன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்பவே கஷ்டமாயிருது. ஹீரோயின் இவ்வளோ தூரத்துக்கு நம்மகிட்ட பேசிட்டு அவன் கூட போய் எப்படி ஒன்றா இருக்கா அப்படின்றத சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப மனசை தாங்க முடியல. கண்டிப்பாக உடைக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே ஏற்றிட்டு இருக்கான். இவனை பார்த்தா அவ கூட சேர்ந்து ஒன்னா நைட்டை ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கான். இதை பார்த்தா எனக்கு என்னமோ அவ மாதிரி தோணலையே, அப்போ யார் இவ, அவ வந்தா நான் ப்ராப்ளம் ஆயிருமேன்னு சொல்லிட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆயிருது. நம்ம ஹீரோயின் அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து கையை பிடிச்சிட்டு அங்கிள் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, எதுக்காக அப்படி கோவப்படுறீங்க, வாங்க என் கூடன்னு சொல்லிட்டு அவங்க இருந்து கூட்டிட்டு போனதும் அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆயிருது. நம்ம ஹீரோ நல்ல வேளை நீ வந்துட்டு உள்ளே இல்லையே, எனக்கு அதை நினச்சி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்குன்னு சொன்னதும் அங்கிள் நீங்கள் என் மேலே நம்பிக்கை வைங்க, நான் உங்களுக்கு எப்பயுமே துரோகம் பண்ண மாட்டேன்னு சொன்னதுமே அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு இருக்கான். எனக்கு இப்போ ரொம்பவே ஹார்ட்டாக இருக்குது, நான் வந்துட்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன், என்ன லவ் பண்ணுறேன்னா அப்படின்றத சொல்லிட்டு அவன் போய் எங்கள் கிஸ் பண்ண போனதும் நீங்கள் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காதீங்கன்னு சொன்னதுமே அப்படின்னா என்னை பிடிக்கலன்னு தான் நான் அர்த்தம், என்னை பிடிக்குதுன்னா நீ அப்போ ப்ரூவ் பண்ண வேணாமா அப்படின்றத சொல்லிட்டு அவளை பிடிச்சி அங்கே வந்து போர்ஸ் பண்ணி அவன் கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான். நம்ம ஹீரோயின் அவனை கூட்டிகிட்டு போயிட்டு அங்கே மெத்தையில் படுக்க வச்சுட்டு நீங்கள் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு உடம்பு ரொம்ப வந்து முடியாமல் இருந்துட்டுருக்கு, இப்போ வந்து எல்லாமே ரொம்ப ஸ்பீடாக நடக்கிற மாதிரி இருக்குது, அதனால் என்னை இதெல்லாம் வந்துட்டு கண்டினியூ பண்ண முடியாது, ஆனால் கண்டிப்பாக வந்துட்டு அவங்க எல்லாத்தையும் பழி வாங்கிட்டு உங்களுக்கு நான் சொந்தமாகவே நம்ம சொல்லிடா. அப்போ அங்கே நம்ம ஹீரோ வந்து அவளை கூட்டிகிட்டு வரும்போது அவகிட்ட பக்கத்தில் க்ளோஸ் ஆகிற ட்ரை பண்ணியிருக்கான். பட் ஹீரோயின் ஃபேஸில் அங்கே தண்ணி ஊற்றி விட்டுட்டு தலையில் அடிச்சிட்டா போல், அதனால தான் அவனுக்கு மயக்கமாயிருக்கு. நம்ம ஹீரோட்ட அவங்க சாரி சொல்லிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் மார்னிங் அவனுக்கு நல்லா சுயநிலை வந்து எந்திரிக்கும் போது நம்ம
நம்ம ஹீரோயினை காணவேன்னு சொல்லிட்டு அவன் அசிஸ்டண்ட்டை எங்கே அவளை அப்படின்றத சொல்லிட்டு கேட்டதுமே அவங்க ஆல்ரெடி ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க பாஸ் அப்படின்றத சொன்னதுமே ஹீரோவுமே உடனே அங்கே கிளம்பிட்டு இருக்கான். ஹீரோயின் ஆஃபீஸில் அங்கே அந்த லீட்டை தான் அங்கே கால் பண்ணி பேசிட்டு இருக்கா. அப்போ அந்த எம்ப்ளாய்க்கு அதை பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிட்டு இருக்கு. அசிஸ்டன்ட் அவளை எங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அவங்க ஃபியான்சிட்ட அவங்க பேசிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கே வந்துட்டு போயிட்டு இருக்கான். எவ்வளோ தூரத்துக்கு இப்போ போய் சொல்லுவான்னு சொல்லிட்டு அவனுக்கு இன்னுமே ரொம்ப டென்ஷன் ஆகுது. அப்போ அவன் நேற்று நைட்டு நீ ஏன் வரலை, நான் வந்துட்டு உன்னை பார்க்கறதுக்காக வந்தேன் தெரியுமான்னு சொன்னதுமே நான் என்ன பண்ண முடியும், ஏகப்பட்ட ப்ராப்ளம் போயிட்டுருக்கு, நீ கவலையெல்லாம் படாத, நான் கண்டிப்பாக வந்துட்டு ஒன்றை தான் என்கேஜ்மெண்ட் பண்ணிக்குவேன்னு சொன்னதுமே அவனுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருது. நம்ம ஹீரோயின் இப்படி உள்ளே பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே கேட்டுட்டு அவனுக்கு அங்கே ரொம்ப கஷ்டமாகி போயிடுது. அப்படின்னு இவன் இன்னுமே திருந்தாமல் நம்மளை ஏமாத்தித்தான் இருக்காளான்னு சொல்லிட்டு அவனுக்கு மனசு அங்கே கஷ்டமாயிருது. நம்ம ஹீரோங்க உள்ளே வந்ததுமே இவன் ஃபோனுக்கு வேகமாக கட் பண்ணிட்டு அங்கிள் நீங்கள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே இப்போ நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்தா, அவனை என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறேன்னு சொல்ற, அதுக்கப்புறம் என் பக்கத்தில் க்ளோஸ் ஆகிற, நீ வந்துட்டு என்ன பண்ணலான்னு ட்ரை பண்ணிட்டு இருக்க, பார்த்தா உனக்கு என்ன இழிச்சவே மாதிரி தெரியுதா, வேணுனே வந்துட்டு என்கிட்ட வந்து இந்த விளையாட்டெல்லாம் விளையாண்டு பார்க்குறியா அப்படின்றத சொன்னதும் அங்கிள் நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க, நான் பேசுனது என்னமோ உண்மைதான், ஆனால் நீங்கள் நினைக்கிற மாதிரி எதுவும் கிடையாதுன்னு சொல்லும்போது அங்கே சாப்பாடு வந்துட்டு கொண்டு வராங்க. அங்கிள் உங்களுக்காக தான் இந்த சாப்பாடு எல்லாமே நான் ரெடி பண்ணியிருக்கேன், ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுங்க, நீங்கள் அமைதியாக உட்காருங்கன்னு சொன்னதுமே ஹீரோக்கு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகுது. எதுக்காக இப்போ வந்துட்டு இந்த மாதிரி வந்துட்டு பாசமாக இருக்கா, அதுக்கப்புறம் அந்த மாதிரி பேசிகிட்டு இருக்கா, என்ன பண்ணுறா அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப கவலைப்பட்டதுமே நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன்னா நான் வந்துட்டு உங்களோட நன்மைக்காக மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கேன், அவனை வந்துட்டு நான் சும்மா எப்படி விட முடியும், என்னை ஏமாத்திட்டு இருக்கவன, அவனை நானே வந்துட்டு பழி வாங்கணும்னு நினைக்கிறேன்னு சொன்னதும் அதுக்கே நீ பண்ணணும், நானே போதுமே, நானே நீ பண்ண வேண்டியதை ஒரு செகண்டில் பண்ணிடுவேனேன்னு சொன்னதும் ஆனால் என்னோட கையால் தான் நான் பண்ணணும், நான் வந்துட்டு அவனை அவமானப்படுத்தி அதை ரசிக்கணும்னு அவன் சொல்கிறா. ஆனால் ஹீரோ டென்ஷன் ஆகிட்டு இந்த விளையாட்டுக்கெல்லாம் நான் வர விரும்பல, நீ இந்த ரூமை விட்டு வெளியே போகக்கூடாது, இவ்வளோ பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அங்கே போயிடுறான். அவங்களுமே கதவை அவங்க லாக் பண்ணிடுறாங்க. அவள் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நான் எப்படியாச்சும் இங்கேருந்து போனாதான் நான் அவனை வந்து ரிவெஞ்ச் எடுக்க முடியும், அவன் என்னை எவ்வளோ தூரத்துக்கு கொடுமைப்படுத்தியிருப்பான், நான் எப்படி அதை வந்துட்டு விட முடியும் அப்படின்றத சொல்லிட்டு அவள் எப்படி அங்கே வந்துட்டு கதவை திறந்து எஸ்கேப் ஆகி எங்கேருந்து ஓடுறா. மேலேருந்து குதிச்சு எப்படியாச்சும் எஸ்கேப் ஆகிடலான்னு சொல்லிட்டு அங்கே குதிக்கும் போது அசிஸ்டன்ட் பாஸ் இங்கே பாருங்க அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோ வேகமாக போயிட்டு அவள் கீழே விழுக போயிடுறா. அவளை போய் பிடிச்சிடுறான். ரெண்டு பேருக்குமே பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகிருது. என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிறதுக்காக இந்த லெவலுக்கு தவிச்சிட்டு இருக்கியா, மேலேருந்து கீழே விழுந்திருந்தேன்னா இப்போ செத்தே போயிருப்பேன், என்ன நினச்சிட்டு இதை மாதிரி பண்ணிட்டு இருக்க, ஒழுங்கா நான் சொன்ன பேச்சு நீ கேட்க மாட்டேயான்னு சொன்னதுமே அங்கிள் நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, நான் இப்போ பண்ணிட்டு இருக்க எல்லாமே வந்துட்டு நம்ம ரெண்டு பேருக்காக தான், கண்டிப்பாக நீங்கள் மேலே நம்பிக்கை வச்சு என்னை அனுப்பி வைக்கணும்னு சொன்னதுமே சரி ஓகே நீ கிளம்புன்னு சொன்னதும் அவள் ஹாப்பி ஆகிட்டு அங்கே கிஸ் கொடுத்துட்டு போனதும் அவனுக்கு அப்படியே ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் பாஸ் அவங்களை அனுப்பி விட்றீங்க, ஒருவேளை அவங்கள வந்துட்டு ஏமாற்றிட்டு என்கேஜ்மெண்ட் பண்ணிக்கிட்டா என்ன பண்ணுவீங்கன்னு சொன்னதும் அப்போ அங்கே என்கேஜ்மெண்ட் நடக்காது, ஃபியூனல் தான் நடக்கும் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே வந்துட்டு அவன் கோவப்படுறான். இப்போ அந்த செக்ரட்டரியை காமிக்கிறாங்க. நைட்டு நம்ம ஹீரோ கூட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணி விட்டதை அவன் வந்து ஹாப்பி ஆகிட்டு கண்டிப்பாக இதுக்கப்புறம் என்கிட்ட இருந்து யாரும் உங்களை பிரிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவளோட அப்பா அங்கே வந்துடுறாங்க. நீ ஏதோ வந்து பார்ட்டிக்கு போகிற மாதிரி இருக்கே, நானுமே உன் கூட சேர்ந்து வரேன் அப்படின்றத சொன்னதும் அவள் வந்துட்டு மரியாதை இங்கேருந்து போயிருங்க, எப்போ பார்த்தாலும் உங்கள் தொல்லை தாங்க முடியல அப்படின்ற சொல்லிட்டு அசிங்கப்படுத்திட்டு போகும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாமே பார்த்துடுறான். அந்தாலும் நல்லா காசு பேராசை பிடிச்ச மாதிரி தோணுது. நம்ம ஹீரோயின் நான் வந்துட்டு உங்கள் பொண்ணோட ஃப்ரெண்டு தான், நானுமே அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறேன், நீங்களுமே வாங்கலேன்னு சொன்னதுமே அந்தாலும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா, உங்கள் பொண்ணு வந்துட்டு பெரிய பணக்கார ஒருத்தர் கூட அஃபேர் வச்சுட்ருக்கா, இந்த பாருங்க நேற்று ரெண்டு பேருமே ஒன்றா இருந்திருக்காங்க, நீங்கள் இதை வச்சு அவங்கள வந்துட்டு எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணி வச்சிட்டிங்களா, நீங்களுமே பணக்காரவங்க ஆயிடுவீங்கன்னு சொன்னதுமே அந்தாலும் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்காரு. ஹீரோயின் உங்களுக்கு நீங்கள் நடக்க போகிற அசிங்கத்தை பாருங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு அவங்க பார்ட்டியில் அங்கே நம்ம லீட்டை எங்கே வந்து உங்களோட அந்த ஃபியான்சேவே காலமேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் பார்த்தா ரொம்ப அங்கே அழகாக கிளம்பி ரெடியாகி வந்ததோ இந்த வந்துட்டாங்க அவங்க அப்படின்றத செய்கிறாங்க. அவன் ரொம்ப ஹாப்பி ஆகிட்டு நான் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், ரொம்பவே வந்துட்டு தேங்க்யூ இங்கே வந்ததுக்குன்னு சொல்லிட்டு அங்கே நம்ம ஹீரோயின் அவன் அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இருக்கான். ஸ்டேஜில் போகும்போது அவங்க அப்பா அதை பார்த்துட்டு ஏன்னா இவன் தானே என் பொண்ணு கூட ஒன்றா இருந்தவன், என்ன இந்த பொண்ணு கூட இப்போ ஒன்றா போயிட்டு இருக்கானேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்காரு. இப்போ அவன் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்குறான். இப்போ ஹீரோயின் நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு, நான் உனக்காக ஒரு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு உன்னை ரொம்பவே லவ் பண்ணிட்டுருக்கேன், ஸோ அதனால் வந்துட்டு என்னோட கம்பெனியோட ஷேர்ஸ் வந்து 30% வந்து நான் உனக்கு கொடுக்க போகிறேன் அப்படின்றத அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறா. அதுக்கப்புறம் சின்ன வயசுலேருந்தே நாங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து வளர்ந்துருக்கோம், ரெண்டு பேருமே ரொம்ப லவ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்றதெல்லாம் சொல்லிட்டு அவன் கையில் அதை கொடுத்ததுமே அவனுக்கு அவ்வளோதான் வந்துட்டு நினச்ச மாதிரி எல்லாமே கைக்கு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு ஹாப்பியாகிட்டு அவ்வளோ ஹக் பண்ணிக்கிறான். அங்கே இருக்க எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. இங்கே அசிஸ்டன்ட் நம்ம ஹீரோட்ட பாஸ் நீங்கள் வாட்டி இங்கே ஒர்க் பண்ணிட்டுருக்கீங்க, அவங்க போயிட்டு அங்கே வந்து அவர் கூட சேர்ந்து ஒன்றா இருந்தால் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு கேட்டதும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாதுன்னு அவன் சொல்கிறான். ஆனால் போய் இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு, ஆனால் வந்துட்டு ஒரு வேளை அங்கே முன்னாடி மண்டி போட்டு ப்ரப்போஸ் பண்ணால் என்ன பண்ணுவீங்கன்னு சொல்லிட்டு இவன் பங்குக்கு தேவையில்லாம ஏதாச்சும் இழுத்து விட்டுட்டே இருக்கவும் ஹீரோங்க ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு கிளம்புன்னு சொன்னதுமே அவனுக்கு என்ன தெரியல அவ்வளோ ஒரு ஹாப்பி ஆகிட்டு இருக்கு. நீங்கள் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ப்ரப்போஸ் பண்ணிட்டு அங்கே பிக்சர்ஸ் எல்லாம் காமிக்கிறான். அதை பார்த்துட்டு ரொம்ப எக்ஸைட் ஆகுது.
ஆகிற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அங்கே ரிங்கை கொடுத்து அங்கே ப்ரப்போஸ் பண்ணிட்டு இருக்கோமே ஹீரோ அங்கே வந்து பார்த்துட்டு அவனுக்கு ரொம்பவே கவலையாயிருது. ஹீரோயினுமே அங்கே இருக்க எல்லாத்தையுமே நினச்சி பார்த்துட்டு இருக்கா, எந்த லெவலுக்கு நம்மளை கொலை பண்ணா, ஸோ இவனை எப்படி ரிவெஞ்ச் எடுக்கணும்னு சொல்லிட்டு. சரி ஓகே நானுமே உன்னை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு எங்கள் கையை வந்து நீட்டும் போது அங்கே நம்ம ஹீரோ ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு நீ சரியான ஏமாத்துக்காரின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். ஆனால் அப்போ அவங்க அப்பா வந்துடுறாரு. என்ன நினச்சிட்டு நீ வந்து இந்த பொண்ணை என்கேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்க, நீ இந்த நைட்டு வந்து என் பொண்ணு கூட ஒன்றா இருப்ப, இப்போ நீ வந்துட்டு இவ கூட இருப்பியான்னு சொல்லிட்டு இங்கே கேட்டதும் அப்போ அங்கே அந்த செக்ரட்டரி வந்துட்டு அப்பா நீங்கள் என்ன பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதுமே இவன் வந்துட்டு என் பொண்ணை வந்துட்டு நேற்று ரேப் பண்ணியிருக்கான், பட் ஆனால் வந்துட்டு பாரு இப்போ ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்கான்னு சொன்னதும் அங்கே எல்லாருமே ரொம்ப டென்ஷனாகி போயிடுறாங்க. என்ன இதெல்லாம் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கேட்கும்போது அவளுக்கு அங்கே ரொம்ப அசிங்கமாக போயிட்டு இதெல்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது, இவன் தான் என்னை போர்ஸ் பண்ணான்னு சொல்லிட்டு கடைசியில் அவன் மேலே அவங்க வந்து பழைய தூக்கி போச்சா. அங்கே ரொம்பவே வந்துட்டு ஹீரோயினுக்கு ஷாக் ஆகிட்டு நீ என்ன வந்துட்டு அப்போ இந்த மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கியா, இதுக்கப்புறம் உனக்கு எனக்கு வந்துட்டு எந்த ஒரு தொடர்புமே கிடையாது அப்படின்ற சொல்லிட்டு கோவப்பட்டு கணக்கு சேர்ந்து அரைஞ்சதுமே அங்கே வந்துட்டு ரொம்பவே வந்து டென்ஷன் ஆகி போயிடுது. நம்ம ஹீரோக்கு வந்துட்டு இவளோட பிளான் எல்லாமே நல்லாவே புரிஞ்சுக்குது. இப்போ அப்பா அந்த லீவ் வந்துட்டு என்ன நினச்சிட்டு அப்பா பொண்ணு இங்கே வந்து ட்ராமா பண்ணிட்டு இருக்கீங்க, மரியாதை இங்கேருந்து போங்க அப்படின்றத சொல்லிட்டு அவன் ரொம்ப கோவப்படுறான். என்கேஜ்மெண்ட் நடந்துட்டு இருந்தா அதை வந்துட்டு கெடுக்கலான்னு பார்க்குறீங்களா, எந்த வீட்டு பணக்கார பையன் கிடப்பான்னு பார்க்குறீங்களான்னு சொல்லிட்டு அங்கே கோவப்படுறான். அப்போ ஹீரோயின் இவங்க என்ன பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க, அப்போ எனக்கு நிரூபிச்சு காமி அப்படின்றத சொன்னதும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அங்கே பயங்கரமாக கோவப்பட்டு கத்திட்டு இருக்கான். என்கிட்ட எல்லா எவிடன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த ஆள் வந்துட்டு அந்த பிக்சர் எல்லாத்தையுமே போட்டு காமிச்சிடுறாரு. அங்கே எல்லாருக்குமே ரொம்ப ஷாக் ஆகி போயிடுது, என்ன மாதிரி கேவலமான வேலை பண்ணிட்டு இருக்கான் பாருன்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அந்த லீ இதெல்லாம் உண்மை கிடையாது பேபி, நான் உன்னை தான் லவ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னது, அதுக்கப்புறம் உன்னை போய் நான் நம்புவேனா, உனக்கு அந்த ஷேர்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு அதெல்லாமே கிழிச்சு எரிஞ்சதுமே அவன் பிளான் எல்லாமே சொதப்பி போயிடுது. அங்கே அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுறான். இவ்வளோ கஷ்டப்பட்ட எல்லாத்தையுமே வந்து கெடுத்துட்டாங்களேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பி போகும்போது அவன் திரும்பவுமே அங்கே அவகிட்ட வந்துட்டு பேசி பார்க்குறான். பட் ஹீரோயின் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னதுமே உன்னோட அங்கிள் ஒருத்தர் இருக்காரு, அவர் உயிரோட இருக்கணும்னு நினைக்கிறியா இல்லையா, இல்லைன்னா நீ கொண்டு போய் அந்த ஆளையுமே மேலே சேர்க்க போறியான்னு சொல்லிட்டு அங்கே வந்துட்டு அவன் பிளாக்மெயில் பண்ணதுமே ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ நினச்சிட்டு கவலையாயிருது. ஏன்னா போன ஜென்மத்திலையுமே அவன் இறந்து போயிட்டானேன்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ அங்கே அவன் பிளாக்மெயில் பண்ணுற எல்லாத்தையுமே அங்கே பார்த்துட்டு தான் இருக்கான். சரி இப்போ வா நம்ம பேசாமல் போய் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணலாம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிட்டு இது எல்லாமே ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான், ஸோ வந்துட்டு ஆனால் எங்களுக்குள்ள ரப்பெல்லாம் வந்துட்டு எதுவுமே குறையாது அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்கான். அங்கே நம்ம ஹீரோயினுக்கு மனசு அங்கே ரொம்ப கஷ்டமாயிட்டு இருக்கு, எதுவுமே பண்ண முடியலன்னு சொல்லிட்டு துடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து விழுறான். அதை பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்பவே ஹாப்பியாக இழுறா. அப்போ ஹீரோயின் அங்கிள் நீங்கள் வந்துட்டீங்களா அப்படின்றத சொல்லிட்டு அங்கே அவனை போய் ஹக் பண்ணிக்கிட்டதுமே அப்போ அவன் வந்துட்டு நீ என்ன தைரியம் தான் எங்கள் வீட்டு பொண்ணவே வந்து நீ மிரட்டி பார்ப்ப, நீ பிளாக்மெயில் பண்ணேன்னா நாங்கள் வந்து சும்மா விட்டுருவோமா, அவளை காப்பாற்றுறதுக்கு ஆளா இல்லை, இதுக்கப்புறம் உன் கம்பெனி கூட எந்த ஒரு கோஆப்ரேஷனுமே கிடையாது, நீ கண்டிப்பாக தெருவுக்கு தான் வரப்போகிற அப்படின்றத அவன் சொல்கிறான். மீடியாஸ் எல்லாமே அங்கே வந்து கொஸ்டின் கேட்டதுமே இவங்க எல்லாத்தையும் அடித்து வெளியே வரட்டுங்க அப்படின்றத சொல்கிறாங்க. பிறகு அங்கே அந்த செக்ரட்டரி வந்துட்டு நைட்டு நம்ம 2 பேத்துக்குள்ளே இந்த மாதிரி நடந்துருச்சு, ஆனால் இப்படி என்னோட அப்பா வந்துட்டு பண்ணுவார்னு எனக்கு தெரியாது, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஆனால் நீ எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கணும்னு சொன்னதும் என்ன தைரியம் தான் இந்த மாதிரி பேசுவேன், உனக்கு கோ ஃபேமிலி கிடைக்கலன்னா என்னோட ஃபேமிலியில் வந்து நுழையலாம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு அவளை அடித்து அங்கே அசிங்கப்படுத்திடுறான். நம்ம ஹீரோயின் அங்கே எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வந்தான், நீ தேவையில்லாமல் இப்படி உன்னோட உயிரை பணைய வச்சு இந்த மாதிரி வேலையெல்லாம் இதுக்கப்புறம் பண்ணாத, நீ நினைக்கிற மாதிரி கிடையாது, அவன் அதை விட ரொம்பவே டேஞ்சரானவன், ஸோ நீ வந்துட்டு சொன்னா கேட்டு ஒழுங்கா நடந்துக்கோ, நான் வந்துட்டு உனக்காக கார் அனுப்புறேன், நீ கிளம்புன்னு சொல்லிட்டு அங்கே போகும்போது அங்கே திரும்பவுமே இல்லைங்க அங்கே வந்துட்டு அவ்வளோ சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுறான். அப்போ ஹீரோயின் நீ உண்மையிலேயே மன்னிப்பு கேட்குறேன்னா என் முன்னாடி இப்போ மண்டி போட்டு மன்னிப்பு கேளு அப்படின்ற சொன்னதுமே அவனுக்கு கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல் அங்கே நடு ரோட்டில் உட்காந்து டைம் பாட்டு அங்கே மண்டி போட்டு மன்னிப்பு கேட்க ஆரம்பிச்சிடுறான். இப்போ ஹீரோயின் நான் வந்து இவ்வளோ தூரத்துக்கு உன்னை கீழ்த்தரமாக நினச்சதில்லை, காசுக்காண்டி நீ என்னத்தை கொடுத்தா கூட சாப்பிடுவ போலையே, அந்த லெவலுக்கு தரம் குறைஞ்சி போயிட்டியான்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்துடுறான். என்ன தைரியம் இந்த மாதிரி பண்ணுவேன்னு சொல்லிட்டு அவனை போட்டு ஏற்றி தள்ளி விட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு அவள் பக்கத்தில் நெருங்கி வந்தேன்னா நான் கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவன் அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். அவளை காருக்குள்ளே புஷ் பண்ணிட்டு என்ன தைரியம் உனக்கு, நீ வந்துட்டு திரும்ப என் பக்கத்தில் க்ளோஸாக போயிட்டு இருக்கியா, நான் வரலைன்னா நீ என்ன பண்ணியிருப்பேன்னு சொன்னதும் நான் என்ன பண்ண போகிறேன் அவரை போய், ஆனால் உங்களை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அங்கே ஹாப்பியாகிட்டு கிஸ் பண்ணதுமே என்ன வேலை பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கோவப்படுறான். என்ன ஜஸ்ட் ஒரு கிஸ் தானே பண்ணேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே கிண்டல் பண்ணுறா. அப்போ அங்கே அசிஸ்டன்ட் நாங்கள் ப்ராஜெக்டை பற்றி பேசுனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே ஷாக் ஆகிருது. போன டைம் அந்த லீக் தான் இந்த ப்ராஜெக்ட் கிடச்சிச்சு, ஸோ இந்த டைம் அந்த மாதிரி நடக்க விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிள் நானுமே அவங்க கூட சேர்ந்து அங்கே ஆஃபீஸ்க்கு வரேன் அப்படின்றத சொல்கிறா. நம்ம ஹீரோவில் அங்கே ட்ரா பண்ணிட்டு நீ இப்போ வீட்டுக்கு கிளம்பு எனக்கு வேலை இருக்குன்னு சொன்னதுமே நானுமே வர்றேன்னு சொல்கிறா. நீ வந்து கிளம்பு அப்படின்றத சொல்லும்போது அப்போ க்யூன்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அங்கே வர்றா. அவளை அங்கே பார்த்துட்டு ஹீரோயின் ரொம்ப ஷாக் ஆகிடுறா.
போன ஜென்மத்தில் அவனை ரொம்ப லவ் பண்ணுறதா சுற்றிட்டு இருந்தா. ஆனால் எப்பயுமே லீக் தான் அவள் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தா. ஸோ வந்துட்டு நான் இவளை வந்து இந்த ஜென்மத்தில் அவர் பக்கத்தில் நெருங்க கூட விடக்கூடாது, இவ சரியான ஃப்ராட் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்டு இருக்கா. வீட்டில் காமிக்கிறாங்க. அப்போ அங்கே அந்த லீயோட தாத்தா அந்த கோ ஃபேமிலியெல்லாம் நம்மளுக்கு எவ்வளோ வந்து நன்மைகள் கிடைக்க இருந்துச்சு, ஆனால் வந்துட்டு எல்லாத்தையும் கெடுத்து குட்டிச்சவராக்கிட்டே ஒன்றாத இத்தனை பிரச்சனை அப்படின்ற சட்ட அங்கே கோப்படுறாரு. அப்போ அவங்க அப்பா வந்துட்டு அவன் சின்ன பையன், நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு அவனுக்கு மன்னிப்பு கொடுத்து அவனுக்கு இன்னொரு சான்ஸ் கொடுங்க அப்படின்றத சொன்னதும், சரி உன் பையன் இப்போ பண்ண தப்பை எல்லாத்தையுமே அங்கே சரி பண்ண சொல்லு அப்படின்றத அவர் சொல்கிறாரு. வீட்டில் நம்ம ஹீரோயின் எப்படியாச்சும் நம்ம ஹீரோவை போய் ஆஃபீஸில் மீட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பேசாமல் நானே அவருக்காக குக் பண்ணி கொண்டு போயிடுறேன் அப்படின்றத சொல்லிட்டு அங்கே குக்கிங் பண்ண ட்ரை பண்ணுறா. கையில் வேற அப்போ கட்டாயிருது. அவள் சாப்பாடெலாம் ரெடி பண்ணி அங்கே ஆஃபீஸ்க்கு போனால் அப்போ அங்கே அந்த அசிஸ்டன்ட் வந்துட்டு உள்ளவே விட மாட்டா. அப்போ அந்த கியூ வேற இவள் வந்துட்டு சரியான ஃப்ராடி, இவளை உள்ளே விடாது அப்படின்றத சொல்லிட்டு அவகிட்ட வேணுக்குனே வந்து ஏற்றி விட்டுட்டு அங்கே ரொம்ப ஓவராக வந்துட்டு நம்ம ஹீரோயின் இன்சல்ட் பண்ண வச்சதுமே ஹீரோயின் அவ்வளோதான் அங்கே ரொம்ப டென்ஷனாகி போயிட்டு கணத்தை சேர்ந்து அவளை அரைஞ்சிடுறா. அப்படி இருந்தாலுமே அவங்க விடாமல் வந்துட்டு ஓவரா வந்துட்டு நம்ம ஹீரோயினை இன்சல்ட் பண்ணிட்டு இருக்கவும் நம்ம ஹீரோ வர சவுண்டை கேட்டுட்டு அங்கே நம்ம ஹீரோயின் தன்னால கீழே விழுந்துட்டு இப்படிலாம் கீழே தள்ளி விட்டாங்களேன்னு சொல்லிட்டு அழுததுமே நம்ம ஹீரோ அங்கே வந்துட்டு அவளை சமாதானப்படுத்தி அங்கே தூக்கிட்டு என்ன தைரியம் தான் நீ என் வீட்டு பொண்ணு மேலே கையை வைப்பேன்னு சொல்லிட்டு அவளை அங்கே வேலையை விட்டு தூக்கி அங்கே வந்து அடிச்சு எடுத்துட்டு போக சொன்னதுமே, பாஸ் நீங்கள் என்னை மன்னிச்சிருங்க, இவங்க வந்துட்டு உங்களுக்கு இம்பார்ட்டன் ஆனவங்கன்னு எனக்கு தெரியாது அப்படின்றத சொல்லிட்டு அங்கே சாரி கேட்குறா. அப்போ அந்த கியூ அவள் சரியான ஃப்ராட், அவளை நீ நம்பாது அப்படின்றத சொன்னதும், நீ அப்பாயின்மெண்ட் இல்லாமல் இதுக்கப்புறம் என்னை வந்து மீட் பண்ணுற வேலை வைக்காத அப்படின்றத சொல்லிட்டு அங்கே இருந்து போனதுமே அதை கேட்டுட்டாங்க. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆயிருது. இவன் நான் நினைச்சதை விட பயங்கரமா நல்லா இருக்காளே, இவளை கண்டிப்பா வந்துட்டு சும்மா மட்டும் விடக்கூடாது அப்படின்ற சட்டங்க யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோங்க அவளை வந்துட்டு என்னாச்சு ஏன் திடீர்னு நீங்க வந்திருக்கன்னு சொல்லிட்டு கேட்டதும், உங்களுக்காக நான் குக் பண்ணி கொண்டு வந்திருக்கேன், நீங்க சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்லிட்டு எங்க கையை மறைச்சதுமே அவன் கண்டுபிடிச்சிடுறான் கையில் அடிபட்டுருக்குன்னு சொல்லிட்டு அங்கே கையை ஃபர்ஸ்ட் மெடிசன் போட அப்படின்றத சொல்லிட்டு அங்கே மெடிசன் போட்டுட்டு மெய்ட் தான் இருக்காங்களே பண்ணிக்குவாங்களே நீ ஏன் பண்றேன்னு சொல்லும் போது நம்ம ஹீரோயின் ஹாப்பி ஆயிட்டாங்க. அவளை போய் எங்க கிஸ் பண்றா. அதெல்லாமே பார்த்துட்டு அவனுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டாங்க. அக்கம் பக்கம்லாம் சுற்றி பார்க்கலாம் யாராச்சும் இருக்காங்களான்னு, நீங்கள் எதுக்காக அப்படிலாம் பயந்துட்டு இருக்கீங்க, அப்படிலாம் ஒன்றும் கிடையாது அப்படின்றத அவ சொல்லிட்டு, சரி ஓகே நீங்கள் இந்த ப்ராஜெக்டை வந்துட்டு அந்த லீக் மட்டும் கொடுத்துடாதீங்க, எனக்காக இந்த ஒரு ஹெல்ப் மட்டும் நீங்கள் பண்ணுங்கள், என் மேலே நீங்கள் நம்பிக்கை வைங்க, நான் எப்பயுமே உங்களுக்கு நல்லது தான் பண்ணுவேன்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் இந்த கியூக்குமே கொடுத்துடாதீங்க, அவ்வளவுமே நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோ நான் கண்டிப்பாக அதை பற்றி யோசிக்கிறேன்னு சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்புனதும் அங்கே அவன் சாப்பாடை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருக்கான். அப்போ அங்கே கீழே பார்த்தா நம்ம ஹீரோயின் போகும்போது அந்த லீ எங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு பேசினதுமே அங்கே நம்ம ஹீரோக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. என்ன நடந்துட்டு இருக்கு, இவ இப்போ சாப்பாடு கொடுத்துட்டு அவங்க கூட பேசிட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அங்கே சாப்பாடு சாப்பிடாம மூடி வச்சிடறான். கீழே அந்த லீ வந்துட்டு நம்ம ஹீரோயினை சமாதானப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ப்ளீஸ் நீ வந்துட்டு புரிஞ்சுக்கோ, அது எல்லாமே தப்பா, நீ ஏன் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்ட, என்னை மாட்டி விட்டுதான் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்றத சொல்றான். உன்னோட அங்கிள்கிட்ட பேசி எப்படியாச்சும் அந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு எனக்கு கிடைக்கிறதுக்கு வழிவகை பண்ணு அப்படின்றத சொன்னதும், உனக்காக நான் ஏன் பண்ணணும், உனக்கு கண்டிப்பாக நான் அப்படிலாம் பண்ண முடியாது, அதுக்கு மேலே உனக்கு என்ன அப்படி அவசியம் இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டதுமே நீ புரிஞ்சுக்கோ, அது இருந்தால் தான் வந்துட்டு என்னோட குடும்பத்தில் எனக்கு நல்ல பேர் கிடைக்குன்னு சொல்லிட்டு அங்கே பேசிட்டு இருக்கும்போது அந்த அசிஸ்டன்ட் அது எல்லாமே எங்கள் மறைஞ்சிருந்து கேட்டுட்டு இருக்காரு. நம்ம ஹீரோயின் சரி ஓகே இந்த ஒரு டைம் வந்து நான் என்ன என்னோட அங்கிள்கிட்ட பேசி பார்க்குறேன்னு சொன்னதுமே அங்கே ரொம்பவே அந்த அளவுக்கு ஷாக் ஆகிட்டு நம்ம ஹீரோட்ட போய் உடனே போட்டு கொடுத்துட்றாரு. பாஸ் உங்ககிட்ட என்னமோ லீக் வந்துட்டு கொடுக்காதீங்கன்னு சொன்னாங்க, ஆனால் வந்துட்டு கீழே அவர்கிட்ட நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இந்த லேடி என்னதான் பண்ணுறாங்கன்னு தெரியலன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ இதை நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு அவனுக்குமே இங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கு, என்னதான் ட்ரை பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்த பிறகு அவளுக்கு அங்கே ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கு. அப்போ அங்கே மெடிசன்லாம் கொடுக்குறாங்க மெய்ட் வந்துட்டு நம்ம ஹீரோயின் இல்லை நான் வந்து வேணாம் சாப்பிடலன்னு சொல்லும்போது அப்போ ஒரு சேவை யோசிச்சு பார்க்குறா, இதே மாதிரி போன ஜென்மத்திலே உடம்பு முடியாமல் இருந்திருக்கு, அப்போ அவள் சாப்பிட மாட்டேன்னு சொன்னதுமே அங்கே ஹீரோ தான் வம்பு பண்ணி அங்கே வந்துட்டு சாப்பிட வச்சிருக்கான். ஸோ வந்துட்டு ஹீரோயின் இந்த தொல்லை எதுக்காக அவனுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு அவளாகவே அந்த அங்கே வந்து மெடிசனை வந்துட்டு சாப்பிட்றா. அவங்க குளிச்சுட்டு வெளியே வரும்போது நம்ம ஹீரோ நல்லா ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு வந்துட்டு பக்கத்தில் வந்ததுமே அங்கிள் நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும், நீ என்னமோ லீக் வந்துட்டு கொடுக்காதன்னு சொல்கிற குடுன்னு சொல்கிற, நான் வந்து உன்ட்ட ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் கேட்கணும், நீ யாருக்கு ப்ராஜெக்ட் கொடுக்க சொல்கிறியோ நான் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கேன், பட் ஆனால் உன் மேலே எனக்கு நம்பிக்கை வரணும்னு சொல்லிட்டு அவளை அங்கே பெட்டுக்கு தூக்கிட்டு போயிட்டு அங்கே பக்கத்தில் க்ளோஸாக வந்ததுமே நீங்கள் இப்போ என்ன எதிர்பார்க்குறீங்கன்னு சொன்னதுமே நம்பிக்கையை தான் எதிர்பார்க்குறேன்னு அவன் சொல்கிறான். ஸோ வந்துட்டு நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சி அங்கே கிஸ் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் மார்னிங் எந்திரிச்சு பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு இப்படி பக்கத்தில் அவள் இருக்கிறத பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகி போயிட்டு, ஐயோ நைட்டு வந்து என்ன நடந்துச்சுன்னு சொன்னதுமே என்ன பேசிட்டு இருக்கீங்க, நீங்கள் தானே பெட்டுக்கே தூக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னதும் அங்கே அவ ரொம்ப ஷாக் ஆகிட்டு நான் இந்த மாதிரி பண்ணனான்னு சொல்லிட்டு ரொம்ப அசிங்கப்படுறான். அப்போ ஹீரோயின் நீங்கள் ரொம்ப ஓவராலாம் கான்ஃபிடண்ட்டாக வந்து எதுவும் நினச்சிக்காதீங்க, தண்ணியை போட்டுட்டு வந்து புலம்புனீங்க, அதுக்கப்புறம் நீங்கள் வாட்ட ஷர்ட்டை கழட்டி போட்டு தூங்கிட்டீங்க, அவ்வளோதான், நம்மளுக்கு நடுவில் எதுவும் நடக்கலை அப்படின்றத சொன்னதும் அவன் வேகமாக அங்கேருந்து கிளம்புறான். அப்போ அங்கிள் நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு இந்த லீக்கோ இல்லை கியூக்கோ வந்துட்டு எதுவுமே கொடுத்துடாதீங்க அப்படின்றத சொன்னதும் அது வந்துட்டு என்னோட இஷ்டம், ப்ராஜெக்டை கொடுக்குறது நான்
நான் தான் யோசிப்பேன்னு சொன்னதுமே, என் மேலே நம்பிக்கை வைங்க, தயவு செஞ்சு நான் சொல்கிறத இந்த ஒரு டைம் கேளுங்க, எல்லாமே நம்ம நன்மைக்காக தான் சொல்கிறேன்னு சொன்னதுமே நம்ம ஹீரோ சரி ஓகே எனக்கு அசிஸ்டன்ட் தேவைப்படுது, நீ உடனே வந்துட்டு கிளம்பி ஆஃபீஸ்க்கு வான்னு சொன்னதும் அங்கே அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருது. அங்கே ஆஃபீஸில் அங்கே இருக்கும்போது அந்த கியூ அவளை பார்த்துட்டு என்ன இவ்வளோ உங்கள் அசிஸ்டண்ட்டாக வேறு வச்சுட்ருக்கீங்களா, சரி ஓகே எனக்காக நீ போய் காஃபி கொண்டு வா அப்படின்றத சொன்னதுமே ஹீரோயின் அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டாங்க. காஃபியில் ஏகப்பட்ட சுகர் அள்ளி போட்டு அவளுக்கு அங்கே கொண்டு வந்து கொடுத்ததுமே அதை குடிச்சிட்டு அவள் ரொம்ப டென்ஷன் ஆகி போயிட்டு நீ வேணும்னு தானே இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்லிட்டு அங்கே ரொம்ப கோவப்படுறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் நீ காஃபி கேட்ட கொடுத்துட்டேன், நீ என்ன மாதிரி கேட்டியா அப்படின்றத சொன்னதும் ஹீரோ அவங்க வந்து சண்டை போடுற எல்லாத்தையுமே பார்த்துட்டு பாட்டு அங்கே நல்லா என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்கான். அப்போ அவங்க ஹீரோட்ட நான் வந்துட்டு ப்ராஜெக்டை பற்றி தான் பேசுறதுக்காக வந்து ப்ளீஸ் நீங்கள் அந்த ப்ராஜெக்ட் எனக்காக கொடுக்கணும்னு சொன்னதும் அங்கிள் நீங்கள் அப்படியெல்லாம் இவங்களுக்கு கொடுக்க வேணாம், உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொன்னதுமே என்ன வந்துட்டு இவளுக்கு தெரியும் ப்ராஜெக்டை பற்றி, எனக்கு தான் அதை பற்றி நல்லா தெரியும்னு சொன்னதும் ப்ளீஸ் என் மேலே நம்பிக்கை வைங்க மிஸ்டர் லூவை நான் கூட பார்த்து பேசி எல்லாத்தையும் சரி பண்ண முடியல, எனக்காக இந்த ஒரு சான்ஸ் நீங்கள் கொடுங்க அப்படின்றத சொல்லிட்டேக்கா. அப்போங்க நம்ம ஹீரோ சரி ஓகே நான் கொடுக்குறேன்னு சொன்னதுமே அங்கே ஹாப்பியாகிட்டு ஹக் பண்ணிக்கிட்டதுமே நீங்கள் வந்துட்டு பண்ணுறது தப்பான விஷயம் அப்படின்றத சொன்னதும் அது எனக்கு தெரியும் நாங்கள் சொன்னதுமே அங்கே அவள் வந்துட்டு அப்படியே கிண்டல் பண்ணிட்டு இருக்கா. ஸோ வந்துட்டு அவள் வெளியே போயிட்டு இப்போ என்ன இருக்க ரொம்ப ஓவராக பண்ணிட்டு இருக்கா, இப்படியே விட்டோம்னா தலைக்கு மேலே வெள்ளம் போயிடும், நான் இப்போ உடனே லீயை மீட் பண்ணணுமேன்னு சொல்லிட்டு அவன்ட்டு அங்கே கால் பண்ணி மீட் பண்ணுறதுக்காக வர சொல்கிறா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட இந்த எபிசோடு முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ். நான் அசிங்கப்பட்டு போனதை நினச்சி ரொம்ப ஹாப்பி ஆகிட்டுருக்கா. நம்ம ஹீரோ நீ இப்போ பண்ணதெல்லாம் பார்த்துட்டு எனக்கு சின்ன பிள்ளைத்தனமாக தான் இருக்குது அப்படின்றத சொன்னதுமே அங்கிள் ப்ளீஸ் நான் வந்துட்டு வெளியூருக்கு போக வேண்டியதாக இருக்குது, எனக்கு நீங்கள் அதுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்றத சொன்னதும் ஃபஸ்ட்டு முடியாதுன்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் ப்ளீஸ் அப்படின்றத செட்டவை கேட்டதுமே சரி ஓகே பார்த்து போயிட்டு வா அப்படின்றத சொல்லிடுறான். ஹீரோயினுமே அங்கேருந்து கிளம்பி போகும்போது ஆல்ரெடி அந்த லூவோட ஒய்ஃப் வந்து இந்த சைடில் தான் அங்கே கார் ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போனாங்க, ஆனால் இந்த டைம் நான் அப்படிலாம் நடக்க விடக்கூடாது அப்படின்ற சைட்டு அவள் போயிட்டுருக்கா. இங்கே நம்ம ஹீரோட்ட அசிஸ்டன்ட் லீ அங்கே தான் போனதா கேள்விப்பட்டேன் அப்படின்றத சொன்னதும் சரி ஓகே நீ வந்துட்டு கண்காணிச்சிட்டு அவளுக்கு எதுவும் வந்து டேஞ்சர் ஆகிடக்கூடாது அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் நீங்கள் வெயிட் பண்ணிட்டுருக்கா அவங்க லூவோட ஒய்ஃப்காக தான். அப்போ அவங்க பிளாக் கலர் காரில் வரவுமே வேமா இவன் முன்னாடி போயிட்டு அவங்க கிட்ட அங்கே நின்றுட்டு ஸ்டாப் பண்ண சொன்னதும் ஹீரோயின் கீழே விழுந்துடுறா. அப்போ அவங்க வேமா வந்துட்டு யார்மா நீ எதுக்காக இப்படி ஊடால வந்த அப்படின்றத சொன்னதுமே நான் வந்துட்டு யாருன்றதெல்லாம் இப்போ அவசியம் கிடையாது, ஆனால் இந்த பிளாக் கலர் காரில் நீங்கள் வந்து இந்த பக்கம் ரைட் சைடில் போகக்கூடாது, நீங்கள் வந்துட்டு தயவு செஞ்சு நான் சொன்னால் கேளுங்கன்னு சொன்னதுமே நீ சின்ன பொண்ண மாதிரி இருக்கு, ஆனால் நீ சொல்கிறதெல்லாம் எனக்கு வந்துட்டு பிலீவ் பண்ண முடியல, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எனக்கு நம்பிக்கையே இல்லைம்மா அப்படின்றத சொல்கிறாங்க. அவள் ஏதோ ஜோசியம் சொல்கிறான்ற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. ஸோ வந்துட்டு நீ இப்படி தேவையில்லாமல் என் விஷயத்தில் தலையிடாதன்னு சொல்லிட்டு போனதுமே ஹீரோயினுக்கு அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிடுது. நான் இப்போ என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அங்கே யோசிச்சுட்ருக்கா. அப்போ அந்த லீவ் வேறு அவளுக்கு கால் பண்ணிவிட்டு ப்ளீஸ் நீ எப்படியாச்சும் பேசி உன்னோட அங்கிள்கிட்ட இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுக்க சொல்லுன்னு சொன்னதுக்கும் இப்போ எனக்கு இதெல்லாம் பேசுகிறதுக்கு டைம் கிடையாது அப்படின்றத சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறா. எப்படியாச்சும் அவங்களை காப்பாற்றி ஆகணும் அப்படின்றத சொல்லிட்டு வேமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. அவங்களுமே வந்துட்டு அங்கே டிரைவருக்கு வைக்கிறாரு என்ன மேடம் ரைட் சைடில் போக தானே அப்படின்றத சொன்னதும் எனக்கு அதெல்லாம் அவள் மேலே நம்பிக்கை கிடையாது, நீங்கள் போங்கன்னு சொல்லும்போது அந்த சைடில் வேறு ஒரு கார் வருது. அப்போ அவங்க மேலே வந்துட்டு ஆக்சிடென்ட் ஆகி ரொம்ப மோசமாக இருது, கதவையுமே வந்து திறக்க முடியாமல் இருக்குது. ஆனால் ஹீரோயின் அப்போ அங்கே கரெக்டாக வந்து அவங்கள அங்கேருந்து காப்பாற்றிடுறா. நம்ம அந்த கார் யாருன்னு தெரில வேணுனே வந்து இடித்த மாதிரி இருக்குது, நல்லவேளை இந்த பொண்ணு தான் வந்துட்டு காப்பாற்றிருக்காங்க, இவங்க சொன்ன மாதிரியே நடந்துருச்சு அப்படின்றத சொன்னதுமே அங்கே அவங்க வந்துட்டு ரொம்பவே தேங்க்யூ சொல்கிறாங்க. உனக்கு என்னம்மா ஏதாச்சும் உதவி தேவைப்படுதான்னு சொன்னதோ நான் வந்துட்டு பண உதவியெல்லாம் தேவை கிடையாது, நானே நல்லா வெல் செட்டில் தான், ஆனால் நம்ம ரெண்டு பேருமே வந்துட்டு நம்பர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு வந்துட்டு பின்னாடி நல்ல உதவியாக இருக்குன்னு சொன்னதும் அங்கே ரொம்ப ஹாப்பியாக இருது அவங்களுக்கு. அவங்க ரொம்பவே தேங்க்யூ சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே அந்த லூ தான் கால் பண்ணுறாரு. அவங்க ஒய்ஃப் வந்துட்டு இப்படி நடந்த எல்லா விஷயத்தையுமே சொன்னதுமே அவங்க சொல்கிற அந்த டீட்டெயில்ஸ்லாம் வச்சு அங்கே கண்டுபிடிச்சிடுறாரு அது கோ வீட்டோட பொண்ணு தான் சொல்லிட்டு. ஸோ வந்துட்டு அவங்க ஒய்ஃப் நல்லா தானே இருக்குன்னு சொல்லிட்டு அந்த டின்னருக்காக வந்துட்டு அவங்களையுமே இன்வைட் பண்ண சொல்லிடுறாரு. பிறகு இந்த கியூவை காமிக்கிறாங்க. அவங்க அசிஸ்டன்ட் இப்படி லூ வந்துட்டு உங்கள் மீட்டிங்கை கேன்சல் பண்ணிட்டாரு அப்படின்றத சொன்னதும் அவர் தானே வர சொன்னார், எதுக்காக அப்படி இப்படிலாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷன் ஆகுது. ஒருவேளை இதுக்கு பின்னாடி அவள் இது இருக்காளான்னு சொல்லிட்டு அவள் நம்ம ஹீரோயினை பற்றி தான் யோசிச்சுட்ருக்கா. இப்போ இவ்வளோ அப்படியே விட்டு வச்சோன்னா என்னோட வந்து எல்லா விஷயத்தையும் தலையிட்டிய உயிரை போட்டு வாங்குவா அப்படின்றத சொல்லிட்டு இருக்கா. பிறகு பார்த்தா அங்கே கார் டிரைவர் வந்து நம்ம ஹீரோயினை கூட்டிகிட்டு போகிற அந்த லொக்கேஷனை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப டவுட் ஆகிடுது. எங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கீங்கன்னு சொன்னதும் ஷார்ட்கட் அப்படின்றத சொல்கிறாரு. பட் ஹீரோயினுக்கு டவுட் ஆகிட்டாங்க. நம்ம ஹீரோக்கு அங்கே மெசேஜ் பண்ணதுமே அந்த ஆள் வந்துட்டு பார்த்துட்டு வேமா அங்கே நம்ம ஹீரோயினை கட்டை எடுத்துட்டு அங்கே அடிக்க வரும்போது அங்கே நம்ம ஹீரோயின் இப்படி இருந்தாலும் அடித்து போட்டுட்டு வேமா அங்கேருந்து எஸ்கேப் ஆகி ஓடி போயிடுறா. கியூ நம்ம ஹீரோட்ட அங்கே நம்ம ஹீரோயினை பற்றி ஏதாச்சும் தப்பாக சொல்லி ஏற்றி விட்டு திரும்பவுமே அவங்க ரெண்டு பேத்துக்கு நடுவில் பிரச்சனை வர வைக்கலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணிகிட்டு இருக்கா. பட் அவனுக்கு அது நம்பிக்கையே வரமாட்டுது. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் அனுப்பின மெசேஜ் வந்ததுமே அதை பார்த்துட்டு அவன் ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டு வேமா அவளை காப்பாற்றுறதுக்காக அங்கேருந்து கிளம்புறான். இங்கே நம்ம ஹீரோயின் பார்த்தா ஒரு வாஷ்ரூமில் போய் மூடிக்கிறான்.
ஆனால் அந்த பர்சன் அங்கேயுமே வந்துட்டு மரியாதையோட கதவை துறை, இல்லைன்னா கண்டிப்பாக நான் உனக்கு கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு அங்கே மாட்டிட்டு இருக்கான். நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப பயமாயிட்டு இருக்கு. ஆனால் ஹீரோ கரெக்டாக அங்கே வந்து அந்த பர்சனை அடிச்சு போட்டுட்டு நம்ம ஹீரோயின் அங்கே காப்பாற்றினதுமே அவள் ரொம்ப அங்கே பயந்து போயிடுறான். நம்ம ஹீரோ, நீ வந்துட்டு எதை பற்றியும் கவலைப்படாத, நான் வந்து உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து அவளை சேஃப்டி அங்கே கூட்டிகிட்டு போயிட்டுருக்கான். பட் அவளுக்கான ரொம்பவே அங்கே வந்து பயமாயிட்டுருக்கு. பிறகு நம்ம ஹீரோயின் இப்படி ஆஃபீஸ்க்கு வந்ததுமே, நீ ஏன் ரெஸ்ட் எடுக்காமல் இங்கே வந்திருக்க அப்படின்ற சொன்னதோ, எனக்கு ரெஸ்ட் எடுக்க வேண்டியதெல்லாம் அவசியம் கிடையாது அங்கிள், நம்ம 2 பேருமே சேர்ந்துட்டு முக்கியமான ஒரு விஷயம் வெளியே போகலாமா அப்படின்றத சொன்னதும், என்ன பேசிகிட்டு இருக்க, இப்போ தான் வந்துட்டு இவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருக்குது, திரும்ப இஷ்டத்துக்கு ஏதாச்சும் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னதும், இல்லை அங்கிள், நம்ம இந்த டின்னர் பார்ட்டிக்கு போய் மிஸ்டர் லூவை மீட் பண்ணோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து அந்த ப்ராஜெக்ட் கை கிடச்சிரும். ஸோ நீங்கள் வந்துட்டு என் மேலே நம்பிக்கை வைங்க ப்ளீஸ், நம்ம 2 பேருமே போகலாமே அப்படின்றத செட்டு கேட்குறா. நம்ம ஹீரோயின் அங்கேருந்து வெளியே வரும்போது அப்போ அங்கே அந்த லீமே வந்துட்டு நம்ம ஹீரோயின்ட்ட, உன்ட்ட தான் பேசுறதுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போனதும், ஓ இவங்களை வந்துட்டு நான் சும்மா விட மாட்டேன், இவ 2 சைட்லையுமே இந்த மாதிரி கோல் போட்டுட்டு இருக்காளான்னு சொல்லிட்டு அது எல்லாமே வீடியோஸ் எடுக்க ஆரம்பிக்கிறா. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் என்னாச்சு அப்படின்றத கேட்டதுமே, நீ வந்துட்டு அங்கிள்கிட்ட பேசுனேன்னு சொன்னதும், நான் பேசினேன், ஆனால் அவர் வந்துட்டு எதுவுமே ஒத்துக்கிற மாதிரி தெரியல, என்னால் வந்துட்டு இந்த விஷயத்தில் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியாது, ஆனால் பட் வந்துட்டு நீ மிஸ்டர் லூவை போய் மீட் பண்ணு, அவருக்கு வந்துட்டு ஏதோ பண பற்றாக்குறையெல்லாம் இருக்கிறதா கேள்விப்பட்டேன், நீ ஹெல்ப் பண்ணேன்னா அவர் வந்துட்டு உனக்கு ஏதாச்சும் வந்துட்டு ஹெல்ப் பண்ணலாம்ல, ஸோ நீ வந்துட்டு அங்கே போய் மீட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஐடியா கொடுத்ததுமே அந்த ஐடியாவுமே அவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக தான் கொடுத்துட்ருக்கு. பிறகு இந்த கியூ பார்த்தா நம்ம ஹீரோவை போய் மீட் பண்ணிட்டு, நீ வந்துட்டு அவன் மேலே நம்பிக்கை வச்சிருக்க, இல்லை அவளை பாரு இவன் பாரு எப்படி வந்து சுற்றிட்டு இருக்கா அவன் கூடன்னு சொல்லிட்டு காமிச்சதுமே, நம்ம ஹீரோ அந்த விஷயத்தை பெருசாக எடுக்காம, அவள் வந்துட்டு சின்ன பொண்ணு கிடையாது பெரிய பொண்ணு, ஸோ அவளுக்கு வந்துட்டு தெரியும் எப்படி வந்துட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணணும் அப்படின்ற சைடு நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த விஷயத்தை பெருசு பண்ணாமல் வந்துட்டு விட்டதுமே அவளுக்கு அதை கேட்டுட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுது. உன்னோட ஃபேமிலிக்காக நான் எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருப்பேன், ஈஸியாக நீ அவள் பக்கம் போகிறேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப அங்கே டென்ஷன் ஆகிட்டு கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினை கூப்பிட்டுட்டு கிளம்பும் போது நெக்ஸ்ட் டைமே அந்த கியூ வந்துட்டு தேவையில்லாமல் அங்கே வந்து பேச வந்ததும், நம்ம ஹீரோயின் நீ இப்படிலாம் முன்னாடி அவர்கிட்ட பேசக்கூடாது அப்படின்ற சொன்னதும் ஹீரோ சிரிச்சுட்டு, நீ வந்துட்டு மிகவும் விலகி நில்லை அப்படின்ற சைட்டு முக்கியமான ஒர்க்குக்காக போயிட்டுருக்கோம், உன்கிட்ட பேச முடியாதுன்னு சொன்னதும் அதை கேட்டுட்டாங்க அந்த கியூ, நான் வந்துட்டு பண்ண ஹெல்ப்பெல்லாம் நீ மறந்துட்டு இவ பின்னாடி போகிறேன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப டென்ஷனாகி போயிடுது. கண்டிப்பாக இவளை சும்மா மட்டும் விடக்கூடாது அப்படின்ற சைட்டு கோவப்பட்டுருக்கா. எப்படியாச்சும் லூவை போய் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க கிளம்பி போனா அப்போ அந்த லீம் எங்கே வந்து இருக்கா, நீ என்ன எங்கே பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு 2 பேருக்குமே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, இவ எதுக்காக வந்திருக்கான்னு சொல்லிட்டு இவன் நினைக்கிறான், அவளுமே அதை தான் அங்கே யோசிச்சுட்டு இருக்கா. ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே உள்ளே போனதுமே லூவும் அவங்க ஒய்ஃபுமே ரொம்ப ஹாப்பியாகிட்டு அங்கே வெல்கம் பண்ணுறாங்க. ரொம்பவே ஹாப்பியாகிட்டு இருக்கு. எல்லாருக்குமே பேசிட்டு, இன்றைக்கி வந்துட்டு உங்களுக்கு வந்து நான் வந்திருக்க வசதி கூட நான் கண்டிப்பாக இதை ஹாப்பியாக வந்து இந்த ட்ரிங்க் பண்ணுறேன் அப்படின்ற சைட் அவள் ட்ரிங்க் பண்ணுறா. பட் ஆனால் நம்ம ஹீரோ வேணான்னு சொன்னாலுமே அவள் கேட்க மாட்டா. அவர் வந்துட்டு ரொம்பவே தேங்க்யூ சொல்லி அங்கே பேசிட்டு அதுக்கப்புறம் அந்த ப்ராஜெக்டை பற்றியுமே பேச ஆரம்பிச்சிடுறாங்க. என்னோட ஒய்ஃப் தான் இந்த உலகத்தில் எல்லாமே, அதனால் வந்துட்டு இந்த ப்ராஜெக்ட் கண்டிப்பாக இவங்க பண்ண ஹெல்ப்புக்காகவே நான் உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்ற சைட்டு ரொம்பவே ஹாப்பியாகிட்டு பேசுனதுமே நம்ம ஹீரோ அதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஹாப்பியாக இருது. ஏன்னா மிகப்பெரிய ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. ஸோ வந்துட்டு அங்கே எல்லாருமே சேர்ந்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அந்த லீயும் அந்த கியூமே சேர்ந்து அங்கே வந்துட்டு அங்கே ஹலோ சொல்லிட்டு இருக்காங்க. நான் வந்துட்டு அவளோட ஃபியான்சேன்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் ஆனதுமே, என்னம்மா இது உன்னோட ஃபியான்சேன்னு சொல்லிட்டு கேட்டதும், அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஃபஸ்ட்டு வந்து ஃபியான்சே இப்போ கிடையாது அப்படின்றத சொன்னதும், இல்லை நாங்கள் மேரேஜ் பண்ணுறதை பற்றியுமே பிளான் பண்ணுறோன்னு சொன்னதும் நம்ம ஹீரோக்கு அதெல்லாமே கேட்டுட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நான் இப்போ வாஷ்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போகிறான். அப்போ ஹீரோயின் போகிறதுக்கு முன்னாடி அவங்க லூவோட ஒய்ஃப், இவங்க 2 பேருமே நம்பிக்கை வைக்க தகுதி இல்லாதவங்க, நீங்கள் யோசிச்சுக்கோங்க அப்படின்ற சொல்லிட்டு போயிடா. அவங்க வந்து பேசிகிட்டே இருந்தாங்க, சுத்தமாக அவங்களுக்கு பிடிக்கல, நம்ம போகலான்னு சொல்லிட்டு கிளம்பும்போது இவ தான் காசு கஷ்டத்தில் இருந்தாங்கன்னு சொன்னால. ஸோ வந்துட்டு அங்கே லஞ்சம் கொடுக்க ட்ரை பண்ணதுமே அதை பார்த்துட்டு அவர், ஓ நீங்கள் காசு கொடுத்துட்ருக்கீங்களா அப்படின்ற செய்தி அங்கே வந்துட்டு சிரிச்சிட்டே வாங்கிக்கிட்டு, இப்படி கேவலமான விஷயங்களை பண்ணுறவங்கள கண்டாலே எனக்கு பிடிக்காது அப்படின்ற சொல்லிட்டு 2 பேர்த்தையுமே அங்கே அரெஸ்ட் பண்ண வச்சிடுறாரு. அதை பார்த்துட்டு அங்கே அவங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு. அப்படி வெளியே எடுத்துகிட்டு போகும்போது அந்த நியூஸ் வைரல் ஆனதுமே அவ்வளோதான் அவங்க வீட்டில் வந்து ரொம்ப டென்ஷனாகி போயிடுறாங்க, பேரவை கெடுத்து வச்சுட்டானேன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அங்கே ஹீரோட்ட அங்கே சமாதானப்படுத்திட்டே போயிட்டுருக்கா. இப்போ என்ன வந்துட்டு இது எல்லாமே அவனை ட்ராப்பில் விழுக வைக்கிறதுக்காக தான் பண்ணையா அப்படின்ற சொல்லிட்டு கேட்டதுமே அவன் ஆமான்னு சொன்னதுமே, நீ இப்படியே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்பயும் உன்னை எப்படி நம்பிக்கிட்டே இருக்க முடியும் அப்படின்ற சொன்னதுமே, அப்படின்னா நம்ம பேசாமல் வந்து மேரேஜ் பண்ணிக்கலாம் அங்கிள் அப்படின்ற சொன்னதும், இது வந்துட்டு சரி கிடையாது அப்படின்றதாவே சொல்கிறான். இல்லை நான் உங்களை ரொம்ப லவ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் அவனை பிடிச்சங்க கிஸ் பண்ணதுமே, சரி நீ வந்துட்டு மேரேஜ் பண்ணணும்னு ஆசைப்படுறீல, நானுமே பண்ணிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன், ஆனால் மேரேஜுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறனோ அதை மட்டும் தான் நீ கேட்கணும், தேவையில்லாமல் இஷ்டத்துக்கு என்னை விட்டுட்டு எங்கேயும் சுற்றிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொன்னதும் ஓகேன்னு சொல்கிறா. பட் மைண்ட் அவனை எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறன்னு தான் யோசிச்சுட்டு இருக்கா.
ஹீரோ ஹீரோயினுமே அங்கே மேரேஜ் சர்டிஃபிகேட்டுமே வாங்கிட்டு வர்றாங்க. அங்கே வந்துட்டு நம்ம ஹீரோ அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கிட்டு இதை நான் வந்து பார்த்துக்கிறேன், இதுக்கப்புறம் நீ வந்துட்டு நான் சொன்னதை மட்டும் கேளு அப்படின்றத சொன்னதும் அங்கே அவளுமே ஓகேன்னு சொல்கிறா. பிறகு அவங்க 2 பேர்த்தையுமே ஜெயிலேருந்து வெளியே எடுத்துடுறாங்க. நம்ம எப்படியாச்சும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து அவங்க 2 பேர்த்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணணும் அப்படின்றத சொன்னதும் இந்த டைம் வந்துட்டு அவங்கள பழி தீர்க்கிறதுக்கு ஒரு பெரிய பர்சன் இருக்கார், அவரை போய் மீட் பண்ணலான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட பிரதரை தான் போய் மீட் பண்ணுறாங்க. அவன் ஸ்டெப் பிரதர் போல். அவனுக்கும் நம்ம ஹீரோக்குமே சுத்தமாக பிடிக்காது. நான் வந்துட்டு இந்த டைம் உங்களுக்கு பழி வாங்குறதுக்கு கூட நம்மளை இன்னொரு ஆளுமே கூட்டிகிட்டு வந்திருக்கேன், அவரோட நேம் வந்து லீன்னு சொன்னதுமே ஓ அவனா அப்படின்றத சொல்லிட்டு அப்படின்னா இந்த டைம் நம்ம 3 பேருமே சேர்ந்து அவங்க லைஃப்பை வந்துட்டு ஒன்றுமே இல்லாமல் பண்ணிடலான்னு சொல்லிட்டு இவங்க எல்லாருமே சேர்ந்து ஐடியா பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே வரும்போது நம்ம ஹீரோ அங்கே பார்த்துட்டு ரொம்ப ஷாக் ஆகிடுறா, அவன் எங்கன்னா நான் பண்ணிட்டுருக்கான்னு சொல்லிட்டு. அப்போ அவங்க பிரதருமே வந்துட்டு பரவாயில்லையே சின்ன பொண்ணாக இருந்தால் இவ்வளோ பெரிய பொண்ணாயிட்டியா அப்படின்றத சொன்னதும் நீ தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காதான்னு சொல்லிட்டாங்க. ரொம்ப ஹீரோ கோவப்பட்டதும் இவன் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கெலாம் நீ தகுதி இல்லை, நீ பார்த்து யோசிச்சுக்கோன்னு சொன்னதும் ஹீரோக்கு ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. ஓல்ட் மேனை மீட் பண்ண அவர் உனக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்றத அவன் சொல்கிறான். நம்ம ஹீரோயின் அங்கே போய் பார்த்தா அந்த தாத்தா உட்காந்துட்டு இருக்காரு. போன ஜென்மத்திலையுமே அவர் கார் ஆக்சிடென்ட் பண்ணி இறந்து போயிட்டார் போல். ஸோ அவரை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டாங்க, ரொம்ப ஹக் பண்ணிட்டு அழுக ஆரம்பிச்சிடுறான். நான் நல்லா தான் இருக்கேன், எப்படி அழுதுச்சுக்க, சின்ன குழந்தை பெரிய பொண்ணு ஆயிட்டியா அப்படின்றத சொல்லிட்டு நம்ம வந்துட்டு போய் சாப்பிடலாம் அப்படின்றத சொல்கிறாரு. இவன் என்ன உன்னை எதுவும் டீஸ் பண்ணிகிட்டே இருக்கானான்னு சொன்னதும் அதெல்லாம் இல்லை, நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கோம் தாத்தான்னு சொல்கிறா. ரொம்ப ஹாப்பியாக பேசிட்டு அவர் நான் ஒரு வேலை இல்லாமல் போயிட்டேன்னா நீ தான் எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணணுமான்னு சொன்னதுமே தாத்தா இப்படி பேச்செல்லாம் நீங்கள் பேசாதீங்க, எப்பயுமே இங்கே என் கூட சேர்ந்து ஹாப்பியாக இருப்பீங்க அப்படின்றத அவள் சொல்கிறா. சரி சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு சாப்பிட்டுட்டு அவங்க எல்லாருமே போகும்போது அப்போ அங்கே அந்த லீயும் கியூவுமே ஒன்றா வந்து பிளான் பண்ணிட்டு இருக்காங்கன்ற விஷயம் தெரிஞ்சிருது. சரி நீங்கள் தாத்தாவை கூட்டிகிட்டு இப்போ கிளம்புங்க, நான் இப்போ ஒரு செகண்டில் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்க ஹோட்டலில் போய் எங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கதை நம்ம ஹீரோயின் மறைஞ்சிருந்து கேட்டுட்ருக்கா. இந்த டைம் பண்ண போகிற பிளானில் அவங்க பெரியதாக வந்துட்டு அடி விழுகணும் அப்படின்ற சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது அவளோட கையில் வச்சுருக்க ஃபோன் வந்து அங்கே ஸ்லிப்பாகி விழுந்துருது. அங்கே யாராக இருக்குதுன்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப வந்துட்டு டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின் இப்படி கார் ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு, அந்த தாத்தாக்கு இறந்து போயிட்டாருன்ற நியூஸை பார்த்ததுமே அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிருது. அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுகுறா, என்னோட தாத்தாவை காப்பாற்றுங்கன்னு, அவர் ஆல்ரெடி இறந்து போயிட்டாருன்னு சொன்னதும் நீங்கள் வாய மூடுங்க பொய் சொல்லாதீங்க அப்படின்றத சொல்லிட்டு தாத்தா ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கீங்க எந்திரிங்க அப்படின்றத சொல்லிட்டு அவர் ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்ருக்கா. இதுக்கெல்லாமே காரணம் இந்த கூதா, அவன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டான், பேராசை பிடிச்ச பையன், காசுக்காக இப்படி பண்ணிட்டான்னு சொன்னதும் நீங்கள் போய் பேசிகிட்டு இருக்காதீங்க, அவரெல்லாம் அப்படி பட்டவர் கிடையாதுன்னு சொன்னதுமே அப்போ நம்ம ஹீரோயினுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. போன ஜென்மத்திலையுமே இப்படி தான் அவன் மேலே பழிய தூக்கி போட்டிருப்பாங்க போல், இதுலையாச்சும் நான் கரெக்ட் பண்ணலாம்னு நினச்சேனே, எல்லாமே வந்துட்டு திரும்ப மாதிரியே நடக்குதுன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டுருக்கு. பிறகு அங்கே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம ஹீரோட்ட அங்கே நிறைய கொஸ்டின்ஸ் கேட்க ஆரம்பிச்சிடுறாங்க. நீங்கள் தான் காசுக்காக உங்கள் அப்பாவை கொலை பண்ணிட்டீங்களான்னு சொல்லிட்டு. ஆனால் ஹீரோ எதுக்குமே ஆன்சர் பண்ணாமல் அங்கேருந்து போயிடுறான். நம்ம ஹீரோயின் வீட்டில் அங்கே ஹீரோவை நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கும்போது அங்கே அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு அவர் டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காரு, அதுக்கப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையுமே உங்கள் பேரில் மாற்றிட்டார் அப்படின்ற சொன்னதும் நம்ம ஹீரோயினுக்கு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்டுருக்கா. எதுக்காக இவர் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு அவளுக்கு ரொம்ப கவலையாயிட்டு இருக்கு. இருப்பாங்க அசிஸ்டன்ட் பாஸ், நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிட்டேன், ஆனால் நீங்கள் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னதும் இப்போ அவட்ட நீ கொடுத்துட்டே இல்லை, அவள் வந்துட்டு என்ன அழுதாளான்னு சொன்னதும் ஆமாம் அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுதுட்ருக்காங்க பாஸ் அப்படின்ற சொன்னதும் இது எல்லாமே நான் அவளோட நல்லதுக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன், இல்லைன்னா அவரோட உயிருக்கு தான் ஆபத்து, அதனால தான் அப்படின்றத அவன் சொல்கிறான். இப்போ ஹீரோயின் ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு கு வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக பண்ணியிருக்கவே மாட்டார், அவர் வந்து ஆரம்பத்துலேருந்து இதெல்லாமே பிளான் பண்ணி வச்சுருக்காருன்னா கண்டிப்பாக இதுக்கு பின்னாடி யாராச்சும் இருப்பாங்க, நான் எப்படியாச்சும் வந்துட்டு இது எல்லாத்தையுமே வந்துட்டு சரி பண்ணி கண்டுபிடிச்சாகணும் யார் இந்த மாதிரி பண்ணது அப்படின்ற செட் அவ யோசிச்சுட்டேக்கா. ஹீரோயின் தூங்கிட்டு இருக்கும்போது அவ கனவுல வந்துட்டு அவங்க அங்கிள் தான் வந்துட்டு இருக்காரு. ஸோ வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஆள் தான் பண்ணியிருப்பாரு, இதை நான் எப்படியாச்சும் வந்து கண்டுபிடிச்சாகணும் அப்படின்றத செட்டு முடிவு பண்ணிடுறா. நெக்ஸ்ட் டே பார்த்தா அந்த கியூ அந்தால போய் மீட் பண்ணிட்டு அங்கே பேசிட்டு இருக்கா. அது எல்லாத்தையுமே நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு அது எல்லாத்தையுமே வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. நம்ம தாத்தாவை கொலை பண்ணதை பற்றி தான் அங்கே பேசிட்டு இருக்கா. ஸோ ஹீரோயின் கண்டிப்பாக இவங்க 2 பேருமே சேர்ந்தா ஏதோ வேலை பண்ணிட்டு இருக்காங்க, இதை நான் வந்துட்டு எவிடன்ஸாக வச்சுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவளோட ஃபோன் வந்து கீழே விழுந்துருது. அப்போ அவன் இங்கேருந்து கிளம்புன்னு சொன்னதுமே அவன் வந்துட்டு அங்கேருந்து அப்படியே வந்து கால் பேசுகிற மாதிரி ஆக்டிங் பண்ணிட்டு போயிடுறா. நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது அங்கே அவளை பார்த்தா கிட்னாப் பண்ணிடுறாங்க. பார்த்தா அது எல்லாம் லீயோட வேலை தான். எதுக்காக நீ இப்போ என்ன பிடிச்சி வச்சிருக்கேன்னு சொன்னதும் நான் உன்னை சும்மா மட்டும் விட்டுருவே நினச்சிட்டு இருக்கியா, எவ்வளோ தூரத்துக்கு என்னை போய் சொல்லி ஏமாத்திட்டு இருப்பேன், நானும் ப்ராப்பர்ட்டிஸ்க்காக வந்துட்டு பொறுத்து போயிட்டு இருந்தா, நீ வந்துட்டு என்னை எப்போ பார்த்தாலும் ரொம்ப சீப்பாக நடத்திட்டு இருக்கேன்னு சொன்னதும் இப்போ நீ ரொம்ப கூடு சேர்த்து பண்ணுறவங்க வந்து உன்னை வந்து ஏமாத்தாமல் இருப்பாங்க நீ நினச்சிட்டு இருக்கே, அவங்க வந்துட்டு உன்னை யூஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க, 2 பேருமே பயங்கர
பயங்கரமான ஆளுக, உன்னை வந்து யூஸ் பண்ணி ஒரு குப்பையை மாதிரி தூக்கி வெளியே போடுறாங்களா இல்லையா பாருன்னு சொன்னதும், கண்டிப்பாக அப்படிலாம் அவங்க பண்ண மாட்டாங்க அப்படின்றத சொல்லிட்டு இருக்கான். என்ன தெரியும், அவங்க பேசிகிட்டு இருக்கப்ப நான் கேட்க தான் செஞ்சேன், உன் வாய் அடைக்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணணும்னு சொல்லிட்டு பேசினாங்க அப்படின்றத சொல்லும்போது, அப்போ அந்த கியூ கால் பண்ணுறா, கு வந்து என்னை மேரேஜ் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி அனௌன்ஸ்மெண்ட் பண்ண போகிறாரு அப்படின்றத சொன்னதுமே, அதை கேட்டுட்டு அவனுக்கு ஷாக் ஆகிட்டு, என்ன சொல்லிட்டு இருக்க, எல்லாம் உண்மையான்னு சொல்லிட்டு கேட்டதுமே அவன் ஆமான்னு சொல்கிறா. ஏன்னாச்சு இப்போ வந்துட்டு உனக்கு சொல்கிறது புரியுதா, இப்போ அவள் வேலை காரியம் முடிஞ்சதுமே உன்னை வந்துட்டு என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொன்னதும், அப்போ அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டே இருக்கான். நம்ம ஹீரோ வந்துட்டு அங்கேருந்து போனதுமே, நீ இப்போ என்ன வந்து போயிட்டுருக்கா, உன்னை ஜெயிலேருந்து யார் காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிற, நீ வந்துட்டு என்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன்னு சொன்னதும், நான் எப்போ சொன்னேன் உன்னை மேரேஜ் பண்ணிக்கிறேன், நீ இது செத்தா கூட நடக்காதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். இங்கே வந்துட்டு இவன் இதுக்கப்புறம் வந்துட்டு உன்னை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன், எனக்கு வந்துட்டு ப்ராப்பர்ட்டிஸே வேணாம், இதுக்கப்புறம் இவ்வளோ கொலை பண்ணிடுங்கன்னு சொன்னதுமே, அங்கே அந்த ஆளுக்கு பார்த்தா ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, கண்டிப்பாக வந்து உன்னை கொல்லாம விட மாட்டேன்னு சொல்லிட்டு இங்கே பெட்ரோல் ஊற்றி கொலை பண்ண பார்க்குறாரு. நம்ம ஹீரோயின் அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு அந்த பர்சனை போட்டு அங்கே எத்துனதுமே அந்த ஆள் போட்டு அடிச்சுட்டு, நீ என்ன தைரியம் தான் இந்த மாதிரி வேலை பண்ணுவேன்னு சொல்லிட்டு தீய வச்சு கொளுத்தி விட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே நம்ம ஹீரோயின், போன ஜென்மத்திலேயே எனக்கு இப்படி தான் நடந்துச்சு, ஆனால் இந்த ஜென்மத்திலேயுமே நான் சாக போகிறேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அங்கே வந்து காப்பாற்ற வந்துடுறான். ஹீரோயின் அவனை பார்த்துட்டு அங்கே ரொம்ப ஷாக் ஆகிட்டு, உங்களுக்கு என்ன என் மேலே அவ்வளோ லவ்வா அங்கிள், எந்த ஒரு சுச்சுவேஷன்னாலுமே உயிரை பணைய வச்சு வரீங்களேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்படியே அந்த இடத்துல மயக்கமே வந்துடுது. நம்ம ஹீரோ அங்கேருந்து அவளை அங்கே தூக்கிட்டு போயிடுறான். பிறகு நம்ம ஹீரோயின் அவன் படுக்க வச்சிருக்கும் போது அவளுக்கு முழிப்பு வந்ததுமே அவள் ரொம்ப பயந்து போய் எழுந்திருக்கிறா. நம்ம ஹீரோட்ட, நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அங்கிள் அப்படின்றத சொன்னதும், நான் நல்லா இருக்கேன், நீ வந்துட்டு ஏன் கவலைப்படுற, நான் இருக்கப்போ என்னை மீறி யாராச்சும் உன்னை தொடுவாங்களா அப்படின்றத சொல்லிட்டு அவன் அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். அங்கிள், இதுக்கெல்லாம் பின்னாடி வந்துட்டு இருக்கவங்க கண்டிப்பாக பெரிய வேலை பண்ணிட்டு இருக்காங்க, நம்ம எப்படியாச்சும் இதை கண்டுபிடிக்கணும்னு சொன்னதும், நீ ஏன் கவலைப்படுற, நான் வந்துட்டு ஜெயிலுக்கே போயிட்டாலும் நீ போய் நிம்மதியாக தான் இருப்பேன்னு சொன்னதும், என்ன பேச்சு பேசிகிட்டு இருக்கீங்க, நீங்கள் ஏன் ஜெயிலுக்கு போகணும், எந்த தப்பு பண்ணாமன்னு சொன்னதும், நீ நிம்மதியாக இருக்கணும்னா நான் இதை கூட பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு சொன்னதுமே, ஆனால் அப்படிலாம் உங்களுக்கு நான் நடக்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவள் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுகிறா. அப்போ ஹீரோ, நீ ஏன் கவலைப்பட்டுட்டு இருக்க, நான் இருக்கேன்னு சொல்லிட்டு அவளுக்கு அங்கே 4 கிஸ் கொடுத்துட்டு அவளை அங்கே சமாதானப்படுத்திட்டு இருக்கான். நெக்ஸ்ட் டேவுமே அங்கே வந்து ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, ஏன் நீங்கள் என்ன தூங்கலையான்னு கேட்டதுமே, இப்போ ஆஃபீஸ்க்கு டைம் ஆயிடுச்சு, நான் கிளம்ப போகிறேன் அப்படின்றத சொன்னதும், அந்த க்யூட்டை வந்துட்டு எல்லா கார்டுமே இருக்குது, ஸோ வந்துட்டு நீங்கள் நம்பர்ஸ் எல்லாமே சேஞ்ச் பண்ணிடுங்கன்னு சொன்னதும், கண்டிப்பாக அப்படின்றதாவே சொல்கிறான். ஸ்டே அந்த க்யூ அங்கே அவங்க பிரதரை போய் மீட் பண்ணுறா. இப்போ நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறது, எல்லாமே பர்ஃபெக்டாக போயிட்டுருக்கேன்னு சொன்னதுமே, எனக்கான ரிவார்டு எப்போ கிடைக்கும்னு சொன்னதும், கூடி சீக்கிரம் அப்படின்ற சொல்லிட்டு அங்கே ரொம்ப ஹாப்பியாகிட்டு பேசுகிறான். பட் வந்து இவன் பயங்கரமான ஆள், இவளையுமே யூஸ் தான் பண்ணிகிட்ருக்கான். ஸோ நம்ம ஹீரோயினுமே இதெல்லாமே பார்த்துட்டு இவளை வந்து அவன் யூஸ் பண்ணிகிட்ருக்கான்னு தெரியுது, கண்டிப்பாக இன்றைக்கி பெரிய விஷயம் நடக்க போகுது அப்படின்ற சொல்லும்போது, அப்போ அங்கே அவள் கிளம்பி போயிட்டுருக்கா. திரும்ப இவளுக்கு நம்ம மெசேஜ் பண்ணி வர வச்சிடலான்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணுறாங்க. லீவுமே பார்த்து அங்கே உள்ளே போயிட்டு, நீங்கள் என்ன என்னை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்களா உங்கள் தேவைக்கு அப்படின்றத சொன்னதும், அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீ ஃபஸ்ட்டு உட்கார் அப்படின்றத சொல்லிட்டு அவன் சமாதானப்படுத்தி பேசினதுமே, எனக்கு உங்கள் மேலே நம்பிக்கை கிடையாதுன்னு அவன் சொன்னதும், ஏன் நீ கவலைப்பட்டுருக்க, ஆனால் வந்துட்டு அந்த க்யூவை நீ நம்பிட்டுருக்காத, சரியான வந்து திருட்டுக்காரியாவ, காசுக்காக என்ன வேணாலும் பண்ணுவான்னு சொல்லிட்டு சீப்பாக பேசினதுமே அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டாங்க. வந்துட்டு என்ன தெரியும் தான் நீ இப்படி என்கிட்ட பேசுவேன்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் அதெல்லாமே ரெக்கார்ட் பண்ண ஆரம்பிச்சிடுறா. அப்போ அவன் வந்து காதுகிட்ட சொல்கிறான், நான் சும்மா ஆக்டிங் தான் பண்ணிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு. பட் இருந்தாலும் அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, உனக்காக நான் என்னென்ன பண்ணலை, அந்த தாத்தாவை கொலை பண்ணுறதுக்குன்னு சொன்னதுமே கோவப்பட்டு கணத்தில் அரைஞ்சிட்டு தேவையில்லாமல் பேச்செல்லாம் பேசிகிட்டு இருக்காத, மரியாதை இங்கேருந்து போ அப்படின்றது சொன்னதும், நீ வந்து என்னவே வந்து துரோகம் பண்ணலாம்னு நினச்சேன்னு வச்சுக்கோமே, கண்டிப்பாக நீ ஜெயிலுக்கு போகிறத யாராலையும் ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறா. கண்டிப்பாக வந்துட்டு இவன் இதுக்கப்புறம் இவ்வளோ விட்டு வைக்க மாட்டான், கொலை பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுவான், ஸோ நம்ம எப்படியாச்சும் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணுறாங்க. அவன் பார்த்து அங்கே ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு போயிட்டுருக்கும்போது அங்கே சில பர்சன்ஸ்லாம் ரவுண்டு கட்டி அவளை கொலை பண்ணுறதுக்கே வந்துடுறாங்க. அவளுக்கு ரொம்ப ஷாக் ஆகிட்டுருக்கு, இவ்வளோ தூரத்துக்கு நம்ம வந்துட்டு ஹெல்ப் பண்ணியிருந்தேன்னா கடைசியில் நம்மளவே கொள்றதுக்கு ஆள் அனுப்பிட்டானான்னு சொல்லிட்டு அவளை அங்கே போட்டு அங்கே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் அங்கே கார்லேருந்து வந்ததுமே அங்கே அவங்களுக்கு வந்துட்டு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு வேமா அங்கேருந்து போயிடுறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினுமே இவளை எப்படியாச்சும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போய் சேர்க்கணும்னு சொல்லிட்டு அங்கேருந்து தூக்கிட்டு போயிடுறாங்க. பிறகு இவன் பார்த்து அங்கே ரொம்ப பெரிய பார்ட்டி வச்சு ரொம்ப சூப்பராக கொண்டாடிட்டு இருக்கான். இதுக்கப்புறம் இந்த கூ ஃபேமிலி எல்லாமே எனக்கு தான் சொந்தம், நான் தான் வந்துட்டு எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு அப்போ அங்கே அந்த லீவ் வந்துட்டு ஒருவேளை அந்த க்யூக்கு வந்துட்டு எதுவும் ஆகாமல் அவள் போலீஸோட இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறதுன்னு சொன்னதும், தேவையில்லாமல் பேசி டென்ஷன் ஆகாத, அவள் ஆல்ரெடி சேர்த்து போயிருப்பா அப்படின்றத அவன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோங்க உள்ளே வர்றான். அப்போ அந்த லியங்க அவனை ரொம்ப கிண்டல் பண்ணிவிட்டு அசிங்கப்படுத்தி சிரிச்சிட்டு இருந்ததுமே, நீ வந்துட்டு என்னோட பிரதர்கிட்ட இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கக்கூடாது, அவர் வந்துட்டு கொலை பண்ணி மேலே விழுந்துருச்சுன்றதுக்காக அவர் தான் என்னோட அப்பாவை கொலை பண்ணார்னு என்ன அர்த்தம் இருக்குது அப்படின்ற சைட்டு ரொம்ப நல்ல மாதிரி ஒரு மாதிரி இன்சல்ட் பண்ணி தான் அங்கே பேசிகிட்டு இருக்கான். அப்புறம் எல்லாத்தையுமே நான் தான் பார்க்க போகிறேன், என்னோட பிரதருக்கு அதை நினச்சி கஷ்டமாக தான் இருக்கும், பட் நான் எல்லாத்தையுமே வந்துட்டு நல்லபடியாக பார்த்துக்குருவேன்னு சொன்னதுமே, நீங்கள் வந்துட்டு ஏன் இந்த ஆளுக்காக சப்போர்ட் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்க, இவன் வந்துட்டு நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இன்சல்ட் பண்ணிவிட்டு, நீ போதும்
இங்கேருந்து கிளம்பு அப்படின்றத செட்டு பேசும்போது அங்கே இருக்க எல்லாருமே ஜால்ரா அடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ அங்கே ஒரு மேனேஜர் இருக்கான். அவனுமே ஓவராக வந்துட்டு நம்ம ஹீரோவோட பிரதருக்காக ஜால்ரா அடிச்சிட்டு இருக்கான். ஸோ நம்ம ஹீரோ வந்துட்டு அப்படியே வந்துட்டு நக்கலாக அப்படியே சிரிச்சிட்டே இருக்கான். என்ன பிரதர் ஏன் வந்துட்டு இப்படி சிரிக்கிறீங்கன்னு கேட்டதுமே, நீங்கள் வந்துட்டு ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, என்னோட அப்பா கூட சேர்ந்தானே நானுமே காரில் போனேன். நான் வந்து அவரை கொலை பண்ணணும்னு நினச்சா வேற ஒரு ஐடியா பண்ணியிருக்க மாட்டானா? இந்த ஃப்ராடு தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்கான் அப்படின்ற சொல்லிட்டு அவங்க பிரதரை பற்றி சொன்னதும், ஆனால் வந்துட்டு நீங்கள் இப்படிலாம் என் மேலே பழிய போடுவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. நீங்கள் வந்துட்டு பண்ண தப்ப நான் வந்துட்டு பெருசு பண்ண உங்களை மன்னிச்சு பேசினா நீங்கள் எப்படியா பண்ணுறீங்கன்னு சொன்னதும் அந்த லீமே ஜால்ரா அடிச்சுட்டு பேசிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ உங்களுக்குலாம் நம்பிக்கை வர மாட்டேதா அப்படின்ற சொல்லிட்டு கேட்கும்போது அங்கே இருக்க எல்லாருமே வந்துட்டு எவிடன்ஸ் இருக்கா உங்ககிட்ட, என்ன எவிடன்ஸ் இருக்குது? நாங்கள் வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு இவரை தான் பாஸ் ஆகிட்டுக்கோன்னு சொல்லிட்டு காசு வாங்க வேண்டிய தின்னுட்டு அவனுக்கு ஓவர் அங்கே ஜால்ரா அடிச்சுட்டு பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் என்ன எவிடன்ஸ் தானே வேணும், நான் கூட்டிகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அந்த கியூவை வந்து கூட்டிகிட்டு வந்ததுமே அந்த கியூக்கு பார்த்தா அங்கே ரொம்பவே டென்ஷன் ஆகி போயிருது அவனை பார்த்ததுமே. ஏன்னா நான் உயிரோடு இருக்கேன்னு சொல்லிட்டு பயந்து போயிருக்கேன்னு சொன்னதும் அவங்க வந்துட்டு அப்படியே ஹாப்பி ஆகிட்டு அப்படியே நடிச்சிட்டு பேசினதும், மரியாதையோடு இருந்துக்கோ, நீ வந்துட்டு சொல்லி தான் நாங்கள் எல்லாமே பண்ணோம். இந்த லீமே எனக்கு ஹெல்ப் பண்ணா அவங்க அப்பாவை கொலை பண்ணுறதுக்கு. ஆனால் வந்துட்டு என்னை இப்போ இவன் கொலை பண்ணுறதுக்கு இவன் ட்ரை பண்ணிட்டான். உனக்கு ஹெல்ப் பண்ணால் என்ன நிலைமைன்றது இப்போ எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்றத சொன்னதுமே அங்கே வந்துட்டு அவ்வளோதான், அந்த லீக் வந்து ரொம்ப டென்ஷன் ஆகி போயிடுது. எல்லாத்தையும் வந்து கெடுத்துட்ருக்கேன் அப்படின்ற சைட்டு, இதெல்லாம் ஃபேக் ஆனது, இவ்வளோ பொய் சொல்லி கொண்டு வந்திருக்கா அப்படின்ற சைட்டு அங்கே வந்து பழைய தூக்கி போட்டுட்ருக்கான். இவங்க வந்துட்டு எல்லாருமே கூட்டு சேர்ந்து வந்து களவாணித்தனம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்றத சொன்னதும் நம்ம ஹீரோயின் ஒன்றை விட யாரா இந்த உலகத்தில் ஃப்ராட் இருக்கான்னு சொன்னதுமே அவன் வேகமாக அடிக்க போனதுமே ஹீரோ வந்துட்டு தேவையில்லாமல் அவன் மேலே கை வைக்காது அப்படின்றத சொல்கிறான். அப்பயுமே பார்த்தா அவங்க பிரதர் ரொம்ப நல்லவன் நடிச்சிட்டு இவன் வந்துட்டு அவன் பின்னாடி லவ் பண்ணுறேன்னு சுற்றிட்டு இருந்தால. ஸோ வந்துட்டு காசுக்காக வந்துட்டு அவன் பின்னாடி போயிட்டா போலன்னு சொல்லிட்டு திரும்ப அங்கே ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணதும் அப்போ பார்த்தா அங்கே வந்து எல்லாருமே ஆமாம்மா இது கரெக்ட் தான் அப்படின்ற சொல்லிட்டு அந்த ஜால்ரா காசை வாங்கிட்டு ரொம்ப ஓவராக பேசுகிறான். ஸோ அங்கே இருக்க பர்சன்ஸ்மே நாங்கள் வந்துட்டு எவிடன்ஸ் எல்லாம் நம்ப மாட்டோம், நீங்கள் ஃபேக்காக ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்ற சொல்லிட்டு அங்கே பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன இவ்வளோ தூரத்துக்கு அசிங்கப்படுத்திட்டு இருக்காங்க, நீங்கள் எல்லாருமே பேசாமல் இருக்கீங்க அப்படின்ற சொன்னதும் நீ கொஞ்சம் அமைதியாரு, இப்போ எல்லாத்துக்குமே முடிவு வரப்போகுது அப்படின்ற சொன்னதுமே பார்த்தா அவங்க அப்பாவே அங்கே வந்துடுறாரு. அவர் செத்தலாம் போல் உயிரோட தான் இருக்காரு. யார் என் பையனை பற்றி தேவையில்லாமல் பேசிகிட்டு இருக்காது அப்படின்றத கேட்டதுமே அங்கே ஹீரோயினுக்கே ரொம்ப ஷாக் ஆயிடுது. அவங்க பிரதருக்கு அதை விட ஷாக்காக இருக்குது. அப்பா நீங்கள் உயிரோடவா இருக்கீங்க அப்படின்றத சொல்லிட்டு அங்கே ரொம்பவே ஹாப்பி ஆகிட்டு அங்கே வந்து பேசிகிட்டு இருக்கான். ஏன்னா வந்துட்டு ரொம்ப நல்லவமே நடிச்சிட்டு இருக்கா. ஷாக் ஆயிடுச்சா, நான் வந்துட்டு செத்து போயிட்டேன்ல ஏற்பாடு பண்ண, நீ தானே இந்த இதெல்லாம் பண்ணன்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சதுமே அவன் ரொம்ப ஷாக்காகி போயிடுறான். எல்லாமே வந்துட்டு இப்படி ஆகி போயிடுச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ இது எல்லாமே பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்கான் காப்பாற்றணுன்றதுக்காக. அதுக்கப்புறம் இவனுக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது. இவனுக்கு வந்து அவன் மேலே ஜெலஸ் ஆகிட்டு அவனுக்கு எல்லா ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்ற வசதி இந்த மாதிரி பண்ணிட்டான். ஆனால் இது வரைக்கும் இவன் என்ன உழைச்சி கொடுத்துருக்கான் இந்த கம்பெனிக்காக? எதுவுமே கிடையாது. எல்லாமே பண்ணது என்னோட பெரிய பையன் தான் அப்படின்ற சொன்னதும் அப்போ அந்த ஜால்ராங்க வந்துட்டு மாஸ்டர் நீங்கள் உயிரோடு இருக்கீங்களா, இந்த ஆள் பேச்சை நம்பி தான் நாங்கள் இந்த மாதிரி பண்ணிட்டோம்னு சொன்னதும் கண்ணத்தை சேர்ந்து அரைஞ்சிட்டு, நீ என்னென்ன எனக்கு பின்னாடி திருட்டு வேலை பண்ணுன்றது எல்லாம் எனக்கு தெரியும், இதுக்கப்புறம் உனக்கான பனிஷ்மெண்ட்மே கிடைக்கும்னு சொல்லிட்டு அவனையும் அங்கே அவங்க பிரதரையுமே வந்துட்டு போலீஸில் அரெஸ்ட் பண்ணி இழுத்துட்டு போக சொல்லிடுறாங்க. அந்த லீவுமே பிடிச்சி அடித்து இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்போ அங்கே கியூவை வந்துட்டு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் அவளை வந்து கேர் பண்ணிக்கோங்க அப்படின்றத நம்ம ஹீரோ சொல்கிறான். அதான் நீங்கள் உயிரோட வந்ததை நினச்சி எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குன்னு சொன்னதும் தாத்தா அப்படிலாம் உன்னை விட்டுட்டு போக மாட்டேமான்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே ஒரு முக்கியமான அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். இந்த பொண்ணு என்னோட உண்மையான பேத்தி கிடையாது, நான் இவ்வளோ சின்ன வயசுலேருந்து அடாப்ட் பண்ணி தான் வளர்த்துட்ருக்கேன். ஸோ இவ இந்த குடும்பத்தை சேர்ந்தவ கிடையாது. அதனால் என்னோட பையனுக்கு நான் வந்து மேரேஜ் பண்ணி வைக்கிறேன். இதை கேட்டுட்டு யாருக்கும் வந்துட்டு எந்த ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்கக்கூடாது அப்படின்ற சொன்னது எல்லாருமே ஹாப்பி ஆகிட்டாங்க வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே சூப்பராக அங்கே வெட்டிங்குமே ஏற்பாடு பண்ணிடுறாங்க. நம்ம ஹீரோயினை வந்துட்டு அங்கே வந்து ஃபைனலாக ஹாப்பியாக அங்கே மேரேஜுமே பண்ணிக்கிறான். நம்ம ஹீரோயின் அவன்கிட்ட நான் வந்துட்டு ஆல்ரெடி இறந்து போயிட்டேன், ஆனால் திரும்பவுமே வந்துட்டு உங்களை வந்து மேரேஜ் பண்ணுறதுக்காகவே ரீபான் ஆகி வந்திருக்கேன் அப்படின்றத சொல்கிறா. இதை நான் சொன்னால் நீங்கள் நம்புவீங்களான்னு கேட்டதும் நீ சொன்னால் நான் என்ன வேணாலும் நம்புறதுக்கு ரெடியாக இருக்கேன்னு அவன் சொல்லிட்டு இப்படியே அவங்க ஃபைனலாக ஹாப்பியாக ஒன்றுமே சேர்ந்துடுறாங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்படியே இந்த மூவியுமே கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்ச கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை கைஸ்.